வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சுழிக்காற்று. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 16. திராட்சைக்குடி வீட்டை திறக்கிறதுக்காக கதவினுடைய சாவி தோரத்துக்குள்ள ஒவ்வொரு சாவியா நுழைச்சி அதை திறக்கிறதுக்கான முயற்சியில முழு மூச்சோடு ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா மஞ்சுளா. அவளுடைய தங்க முகத்துல வைரங்கள் மாறி வேறு முத்துக்கள் அரும்ப ஆரம்பிச்சது. மஞ்சுளா கொண்டு வந்திருந்த அந்த பெரிய கொத்து சாவி பலன் தராம போகவும் கோபால் தான் கொண்டு வந்திருந்த புலி, சுத்தி, கடப்பாறை இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு தயாரானா. மஞ்சு, இந்த கதவு உடைச்சி நம்ம உள்ள நுழையறதுக்கு உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? சேகர் கேட்டான். உள்ள ஏதோ ஒரு பயங்கரம் இருக்குதுன்னு மட்டும் என்னோட உள் மனசு சொல்லுது சேகர். மஞ்சுளாவோட குரல்ல ஒரு நடுக்கம் இருந்துச்சு. உடைச்சுதான் உள்ள நுழைஞ்சாகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு சாவி கொத்த வெறுப்போட பார்த்துக்கிட்டே சொன்னான். உடனே சேகர் ஒரு சின்ன கை கடப்பாறைய பயன்படுத்தி ஆணி அடிச்சிருந்த பலகைகளை ஒவ்வொன்னா கழட்ட ஆரம்பிச்சான். உண்மையிலேயே வேலைப்பன் தான் பணிய அலட்சியமாகவோ இல்ல அரைமனசோட செஞ்ச மாதிரியோ தெரியல. ஒவ்வொரு பிணைப்பும் அவ்வளவு உறுதியா இருந்துச்சு. புயலால சேதமடைஞ்சிருந்த அந்த கட்டடத்துக்குள்ள யாரும் போகாம இருக்கணுன்றதுக்காக சீல் செய்யும்படி எஜமானியம்மா உத்தரவிட்டதை அவன் ரொம்ப பொறுப்போட நிறைவேற்றி இருந்தான். பெரிய பெரிய ஆணைகளால அரைஞ்சிருந்தான். அதை பெருக்கும் போது கிரிச்சிட்டு அது கர்ஜிக்க ஆரம்பிச்சது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சட்டத்தை எடுத்து முடிச்சிட்டான். இன்னொரு சட்டத்தினுடைய ஒரு பக்க ஆணிகள் பலகை பிடிப்புல இருந்து அழுது கொண்டு வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்போ பளிர்னு வெளிச்சம் அவங்க மேல விழுந்துச்சு. 2 பேரு ஒளி உமிழக்கூடிய டார்ச் விளக்குகளை ஏந்தியபடி இவங்களை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்தாங்க. ஒளிக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு பக்கத்துல வர வரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது இல்ல. அந்த 2 டார்ச் விளக்குகளும் பக்கத்துல வர வரைக்கும் பொறுத்து இருந்தாங்க. அந்த 3 பேரும் வந்தது டாக்டர் ரகுநாத்தும் கோகிலாவும் தான். கோகிலா வரும்போதே அவனுடைய பார்வையோடைய பொருளை புரிஞ்சுக்கிட்ட மஞ்சுளா அதுக்கு மேல அந்த உருத்துல தாங்க முடியாதவளா, சித்தி இப்படி செய்யறது தவிர வேற வழியே இல்ல நாங்க அப்படின்னு ஆரம்பிச்சா. மஞ்சுளா எந்த விளக்கமும் தேவையில்லைன்னு படபடன்னு இடைமறிச்சா கோகிலா. உன்னுடைய எந்த சமாதானமும் உன்னுடைய செயலை நியாயமாக்காது. ஆணிகள் விடுபடுற சத்தம், நடுநிசையில தடத்தடன்னு ஆட்கள் வீட்டை சுற்றி ஓடுற சத்தம், கூச்சலும் குழப்பமா இருக்க மாதிரியான ஒரு உணர்வு, இது எல்லாத்தையும் அப்பா காதுகள்ல வாங்கியிருக்காரு. மனுஷன் நோய்பட்டு அமைதி இல்லாம கிடக்குறாரு. நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம உன் அப்பாவை மேலும் மேலும் சங்கடப்படுத்திட்டு இருக்க. இதனால அவர் எவ்வளவு பலகீனமா இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? மஞ்சுளா, அவர் உன்னுடைய அப்பா. உன்னுடைய இந்த செயலால அவருடைய அமைதி பறி போகுதுன்னு சொன்னா அதுக்கு நீ அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்டா. உடனே சேகர், இந்த தடவை குற்றம் சாட்டப்பட வேண்டியவன் மஞ்சுளா இல்லம்மா, நான் தான். திராட்சைக்குடி வீட்டை சோதனை போகணுன்ற அவசியம் இருக்கிறதா நான் தான் உணர்ந்தேன். அது தவிர அப்படின்னு சேகர் மேற்கொண்டு பேச முயற்சி பண்ணவும் அவனை பேச விடாம டாக்டர் ரகுநாத் பேச ஆரம்பிச்சாரு. ப்ரொஃபசர் சேகர், கோகிலாவோட குற்றச்சாட்டுகள் அத்தனையும் சரி. ஒரு நோயாளி ஜீவ மரண போராட்டத்தோட பிடியில சிக்கிக்கிட்டு அமைதியை வேண்டி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய இந்த செயல்களுக்கு நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. நேற்று ராத்திரி நீங்க வந்ததுல இருந்து அவருடைய பரிதாப நிலைமைய மதிக்கவும் இல்ல, என்னுடைய வேண்டுகோளை நீங்க ஏற்கவும் இல்ல. இனி உங்களை யாரையும் அவர் பக்கத்துல நெருங்க விட போறது இல்ல. நீங்க எல்லாருமே இந்த இடத்தை விட்டு உடனே போகணும்னு நான் உத்தரவு போடுறேன்னு மிரட்டும் துணியில பேச ஆரம்பிச்சாரு டாக்டர். சேகர் ஒரு வினாடி மௌனமா டாக்டர் ரகுநாத்தை தான் பார்வையால ஊடுருவினா. பிறகு நிதானமா, இந்த திராட்சைக்குடி வீட்டுக்குள்ள நாங்க போறத நீங்க தடை செய்யறது இது 2வது முறை. உண்மையில உங்களுக்கு உங்க நோயாளி மேல இருக்கக்கூடிய அக்கறை தான் இதுக்கெல்லாம் காரணமா, இல்ல எங்களுக்கு இந்த கொடி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மத்தை அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்ல தயங்கினா. சேகரோட இந்த பேச்சு ரகுநாத்துக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்கிருச்சு. ப்ரொஃபசர் சேகர் அப்படின்னு வெறிப்பிடிச்சவர் போல கத்த ஆரம்பிச்சுட்டாரு டாக்டர். ஒரு பரிதாபமான நோயாளியோட நன்மைக்காக ஒரு டாக்டரோட வேண்டுகோளை புறக்கணிக்கிறீங்க. நீங்க அவருடைய வேதனையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. காரணமே இல்லாத முறையில என்னுடைய கட்டளைகளை நீங்க மீறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த திராட்சைக்குடி வீட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் அதை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. என் நோயாளியோடைய அமைதியும் நல்வாழ்வும் தான் எனக்கு முக்கியம். உணர்ச்சி பூங்க படுகோவமா பேசினாரு ரகுநாத். அண்ணனுடைய உணர்ச்சிவசப்பட்ட பேச்சு கேட்டு கோகிலாவும் பேச ஆரம்பிச்சா. இந்த பண்ணையில இருந்தானே காரியதர்சியான ராமு, அவன் காணாம போனதுக்கான தடயங்கள் ஏதோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதா நீங்க நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் சேகர். இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம், சிஐடி துரைசாமி எல்லாருமே புயல் ஓஞ்ச மறுநாளே இந்த வீட்டை சோதனை போட்டுட்டாங்க. அவங்க சோதனை போடும் போது இந்த திராட்சைக்குடி வீட்டுல எதுவுமே அடைக்கப்படவே இல்லை.
ஆனா அவங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கல. அதன் பிறகு உபயோகமே இல்லாம இந்த இடம் ஆபத்துக்குரியதா இருக்குன்றதுனாலதான் நாங்க மூடி வச்சிருக்கோம். சேகர் கிட்ட பேசின கோகிலா தொடர்ந்து மஞ்சுளா பக்கம் திரும்பி, மஞ்சு, உன்னோட செய்கை என்ன ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. என்னுடைய திறமை, படிப்பு, அனுபவம் இத்தனையும் கொண்டுதான் உன் அப்பாவோட உயிரை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். நீ என்னடான்னா என்னுடைய நோக்கத்தையும் வேண்டுகோளையுமே சந்தேகப்படுற. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மஞ்சு அப்படின்னு சொன்னா. இங்க பாருங்க சித்தி, உங்களை யாரும் நாங்க சந்தேகப்படவே இல்லை. அதே போல நாங்க என்ன செய்யறோன்றத பத்தியும் நீங்க அக்கறை எடுத்துக்க வேணாம். இப்ப என்ன, நாங்க இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே, உடனே கிளம்பிடுறோம். மஞ்சுளாவும் படுகோவமா பேச ஆரம்பிச்சா. உடனே கோகிலா, இதை கேட்க எனக்கு எவ்வளவு தெரியுமா ஆறுதலா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இதை செயல்படுத்துறியோ அந்த அளவுக்கு உன் அப்பாவுக்கு அது நன்மையில போய் முடியும். மஞ்சு, நான் சொல்றேன்னு கோச்சிக்காத. இந்த பகுதியில இருந்து நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா தள்ளி இருக்கிறியோ அந்த அளவுக்கு அப்பாவுக்கு அது நல்லதா அமையும். ஏன்னா உன்னை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் இங்க விஷமமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்றேன்னு கோகிலா எங்கேயோ பார்த்தபடி சொன்னா. உங்க விருப்பப்படியே நான் ரொம்ப தூரம் போயிடுறேன் சித்தி, நீங்க கவலையே படாதீங்க. இப்போ என்னோட சாமான்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறேன். 10-20 வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்குது. டாக்டர் சார், உங்க வீட்டுக்கு போகும்போது வழியில உங்க கார்லயே எங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொஞ்சம் இறக்கி விட்டுற முடியுமா? அமைதியா கேட்டா மஞ்சுளா. கட்டாயமா, உனக்கு இல்லாத காரா அப்படின்னு மகிழ்ச்சியோட பேசினாரு டாக்டர். இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் இங்கே போட்டுருங்க. காலையில வேலைப்பா வருவான். அவன் இந்த பலகை எல்லாத்தையும் மறுபடியும் ஆணி அடிச்சு சரிப்படுத்த இது தேவைப்படலாம். நான் இப்படி கண்டிப்பா நடந்துக்கிறேன்னு நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சமும் உணர்ச்சிப்படாம நாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றோன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொன்னா கோகிலா. சேகரும் கோபாலும் மௌனமா தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. மஞ்சுளா அவங்கள பின்பற்றி வந்தா. 3 பேருமே வேப்ப மரத்து பங்களாவை நெருங்கும் போது சேகருடைய காந்த கண்கள் எதையோ பார்த்துருச்சு. யாரோ விடுதிக்கு பின்புறமா பதுங்குறாங்க அப்படின்னு சொன்னா. சேகர், என்னோட கண்களுக்கு யாரும் தென்படலையே அப்படின்னு சொன்னான் கோபால். சராசரி மனிதனுடைய சராசரி பார்வைதான் அவனுக்கு இருக்கும். யாரோ நம்ம தங்கி இருக்கக்கூடிய இந்த விடுதிக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். மஞ்சுளா, எச்சரிக்கையா பத்திரமான இடத்துல போய் நீ பதுங்கிக்கோ. கோபால், நீ பின்பக்க வழியை பாரு. சங்கடங்களை சமாளிக்க வேண்டி இருக்கலாம், எச்சரிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் மெல்ல ஒரு அடிமேல் அடி வச்சு முன்கதனுடைய கைப்பிடி கிட்ட வந்தான். கோபாலும் ஒரு பூனை போல பதுங்கி பாஞ்சி பின்பக்கம் ஓடினா. மஞ்சுளாவோட கதகதப்பான மூச்சு காற்று சேகருடைய கண்ணங்களை தொட்டு போச்சு. அவருடைய வாய், அட கடவுளே, என்ன இது, நம்ம வந்த நேரமே சரியில்லையோ, குழப்பம் கலவரம், ஐயோ அப்படின்னு லேசா புலம்பவும் ஆரம்பிச்சது. இவங்க உள்ள நுழையும் போது கோபால் கொல்ல கதவை படார்னு அடிச்சு திறந்துகிட்டு உள்ள வரக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. சேகர் ஒவ்வொரு பகுதியா பார்த்துக்கிட்டு பின்கட்டுல சோதனை போட்டுக்கிட்டு இருந்த கோபால் கிட்ட வந்தான். கோபால் அவனை பார்த்துட்டு, சேகர், இந்த வீட்டுல நம்ம தவிர வேற யாருமே இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொன்னான். உடனே மஞ்சுளாவும், ஆமா சேகர், நீங்க பயந்தபடி இங்க யாருமே இல்லைன்னு சொன்னா. ஆனா சேகருடைய பார்வை எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய கருவி போல எல்லா இடங்களையும் ஊடுருவி தொலைச்சிக்கிட்டு இருந்தது. மூடி இருந்த ஒரு பெரிய அலமாரியோட கதவு திறந்தபடி, காளியப்பா வெளியே வா அப்படின்னு சொன்னான். அடுத்த வினாடி மஞ்சுளாவோட விழிகள் வியப்பால வெளியே வரும்படி டாக்ஸி டிரைவரான காளியப்போட தலை அலமாரிக்குள்ள இருந்து மெல்ல எட்டி பார்த்துச்சு. அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான் மஞ்சுளா. ஆனா ஒரு வினாடி தான். உடனே பரபரப்போட ஓடி ஜன்னல் திரைசிலைகளை இழுத்து மூடினா. வாசல் கொல்ல கதவை சாத்திட்டு கிட்ட வந்தா. பிறகு காளியப்போட கையை பிடிச்சி கூடத்துக்கு அழைச்சிட்டு உட்கார வச்சா. அதே சமயம் டீப்பாய்க்கு மேல இந்த டெலிபோன் ஒலிக்க ஆரம்பிச்சது. மஞ்சுளா நடுங்கக்கூடிய கைகளோட அதை எடுத்தா. பேச்சு சுருக்கமா இருந்தது. பேசினது அவளை சித்தி தான். கோகிலா பேசினதை கேட்டுட்டு ரிசீவரை படார்னு வச்சா. பிறகு சேகர் பக்கம் திரும்பி, சேகர், நாம கிளம்ப தயாராயிட்டோம் இல்லையா? அதுக்காக டாக்டர் ரகுநாத் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காராம். கோபால், நீ ஒண்ணு பண்ணு, சில முக்கியமான சாமான்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பங்களாக்கு போய் எங்களுக்காக காத்துரு. நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்லு. ரொம்ப கவனமா இரு. அங்கிருந்து யாரையும் இங்க மட்டும் வர விட்டுறாத. கோபாலும் மஞ்சுளா சொல்லியபடியே சில சாமான்களை எடுத்துட்டு வெளியே கிளம்பினா. அவன் போறதுக்காக கதவு திறந்த மஞ்சுளா அவன் வெளியே போன பிறகு கதவு மூடி தாழ்பால் போட்டுட்டு காளியப்பனை நோக்கி வந்தா. கோபால் முக்கியமான பெட்டி படுக்கைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு பெரிய பங்களாவை நோக்கி வேகமா நடந்தான். உடனே மஞ்சுளா தன்னுடையதும் சேகருடையதுமான சில அவசியமான பொருட்களை கைப்பெட்டிக்குள்ள திணிச்சுக்கிட்டே காளியப்பங்கிட்ட பேசினா. இங்க பாரு காளி, நீ இங்கே தங்கிக்கலாம். யார் கண்ணையும் படாம இங்கேயே மறைஞ்சிரு. உன் தம்பி வேலைப்பங்கிட்ட இருந்து உனக்கு வேண்டிய உணவுகளையும் உதவிகளையும் வாங்கிக்கோ. என்ன புரியுதா
அப்படின்னு மஞ்சுளா சொல்லவும் காளியப்பனோட கண்கள்ல கண்ணீர் பளபளக்க ஆரம்பிச்சது. அவன் மஞ்சுளாவையே கண்ணீர் விட்டபடி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவ ரொம்ப துரிதமா இயங்கிட்டு இருந்தா. சேகரும் கிளம்புறதுக்காக தன்னுடைய உடைகளையும் உடைமைகளையும் ஒழுங்குபடுத்துறதுல கொஞ்சம் முனைப்பா இருந்தான். மஞ்சுளா கைப்பெட்டியை மூடிட்டு காளியப்ப எதிரில் வந்து உட்காந்தா. காளியப்பா, ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா தாராளமா சொல்லு அப்படின்னு கனிவோட பேசினா. காளியப்பனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. சட்டையோட உட்புறமா கையை விட்டான். அங்க ஒரு பை இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து மஞ்சுளா கிட்ட மௌனமா நீட்டினான் காளியப்பன். மஞ்சுளா முகம் கோணாம அந்த காகிதத்தை பிரிச்சு பார்த்தா. சேகர் கிட்ட அதை பத்தி பேசாம, ஏன் சேகர்கிட்ட அதை காட்டாம கூட அதை மறுபடியும் மடிச்சு அவன்கிட்டயே திரும்ப கொடுத்தா. காளியப்பன் அதை மறுபடியும் வாங்கி அதை கவருக்குள்ள போட்டு தான் இதயத்தை ஒட்டி இருந்த சட்டையோட உள்பைக்குள்ள அதை வச்சுக்கிட்டான். அதே சமயம் மஞ்சுளாவோட கண்கள்லயும் நீர் கோர்க்க ஆரம்பிச்சது. இத முதல் முறையா சேகர் வியப்போட பார்த்தான். காளியப்பன் கலங்கிய கண்களோட மஞ்சுளாவோட கைகள் எடுத்து கண்களை ஒத்திக்கவும் செஞ்சான். அவனால ஏனோ தெரியல, பேச முடியல. காளியப்பா, நீ இங்கே இரு. இந்த வேப்பமரத்து பங்களா தான் உனக்கு சௌகரியமாகவும் பத்திரமாவும் இருக்கும். இங்குள்ள விளக்குகளை மட்டும் எதையும் தப்பி தவறு கூட போட்டுடாத. இன்னொரு விஷயம், இங்கிருந்து பார்த்தா திராட்சைக்கொடி வீடு நல்லாவே தெரியும். அந்த வீட்டுக்கு மேல ஒரு கண் வச்சபடியே இரு. அது கிட்ட நீ போக வேண்டாம். இங்கிருந்தபடியே அது கண்காணிச்சுட்டே இரு. அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லவும் காளியப்பனும் அதை அப்படியே செய்யறதா தலையையும் ஆட்டினான். மஞ்சுளா 2 பைகளை தூக்கிக்கிட்டா. சேகர் அந்த சிறிய கைப்பட்டிய கையில எடுத்துக்கிட்டான். கடைசி முறையா அன்பும் ஆதரவும் கொண்ட ஒரு சின்ன சிரிப்போட காளியப்பனை திரும்பி பார்த்துட்டு விளக்குகளை அணைச்சிட்டு வெளியே வந்தா மஞ்சுளா. வேப்ப மரத்து பங்களா இருள மூழ்கி போச்சு. போய் வரேன் காளியப்பா. அவனும் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னான். இருட்டுல அந்த 2 குரல்களும் பாசத்தை பரிமாறிக்குச்சு. வேப்ப மரத்து பங்களாவுடைய வெளிவாசல் திண்ணையில சாமான்களை வச்சுட்டு 2 பேரும் பெரிய பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. காளியப்பன் கதவனுடைய தாழ்பால உட்புறமா போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த சப்தமும் கேட்டுச்சு. ஏதோ ஒரு காகிதத்தை உங்ககிட்ட காட்டினானே காளி, அது என்ன உயிலா அப்படின்னு கேட்டான் சேகர். மஞ்சுளாவும் ஆமா, காளியப்பன் தனக்கு தானே தயாரிச்சுக்கிட்ட உயில் அது. அவன் இறக்குற வரைக்கும் அதை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்றது அவனுடைய எண்ணம். தன்னுடைய சேமிப்பு எல்லாத்தையும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கும்படி உயில் எழுதி வச்சிருக்கான். அதுவும் குறிப்பா பிரசவ வார்டு கட்டுறதுக்காக அதை பயன்படுத்தணும்னு கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. மஞ்சுளா, நீ சொன்னது இப்ப ஞாபகத்துக்கே வருது. அவன் தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான்றது நீ சொன்ன இந்த விஷயத்துல இருந்து எனக்கு புரியுது. அந்த சின்ன வயசுல அவனுக்கு ஏற்பட்ட இழப்பு அவனை எதுலையுமே பற்றில்லாத ஒரு மனுஷனா மாத்திருச்சு இல்ல. சேகர் ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசினா. அவங்க பங்களாவை நெருங்கி வந்துட்டாங்க. அதனால பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க. மௌனமா அதனுடைய படிகளை ஏறினாங்க. கூடத்துல கோகிலாவும் டாக்டர் ரகுநாத்தும் இவங்களுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோபால் சாமான்களோட தயாரா இருந்தான். மஞ்சுளா, நீ அப்பாட்ட சொல்லிட்டு வர வேண்டாமா அப்படின்னு கோகிலா கூப்பிட்டா. மஞ்சுளா தன் சித்தியை பின்தொடர்ந்தா. மஞ்சுளாவை பின்பற்றி போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு வினாடி தயங்கினா சேகர். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனா மஞ்சுளா கூடவே மாடிப்படிகள்ல ஏற ஆரம்பிச்சான். மாடி அறையில மஞ்சுளாவோட அப்பா கந்தசாமி படுத்திருந்த அந்த அறை கதவை ஓசப்படாம திறந்துட்டு அவருடைய கைப்பிடியில கைய வச்சுக்கிட்டு வாசப்படியில் நின்னுகிட்டு கோகிலா ரொம்ப ரொம்ப மெல்லியமான குரலை சொன்னா. மஞ்சுளா, அப்பா கிட்ட ரொம்ப நேரம் பேச்சு கொடுக்காத, அவர் ரொம்ப பலகீனமா இருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டா. மஞ்சுளா தலைய மட்டும் ஆட்டிட்டு ஏதோ கனவுல நடந்து போற மாதிரி மெல்ல தான் அப்பா கிட்ட போனா. அந்த அறையில அதிக வெளிச்சமே இல்ல. புகைப்பட சூழலை கழுவக்கூடிய இருட்டார போல ரொம்ப மங்களா இருந்துச்சு. கந்தசாமி மரண படுக்கையில ஒரு பெரிய மரண போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த அறையில இருந்த மௌனமும் ஒளி குறைஞ்ச சூழலும் மனசுக்குள்ள ஒரு விதமான பயத்தை உண்டாக்குச்சு. மங்கலான அந்த வெளிச்சத்துல படுக்கையில ஒரு மனுஷனுடைய உருவம் படுத்திருக்கிறது முகாந்திரமா தெரிஞ்சதே ஒழிய உருவத்தை தீர்க்கமா பார்க்கவே முடியல. மஞ்சுளா அமைதியா கட்டில்கிட்ட போய் நின்னவ அப்பா அப்படின்னு மெல்லிய ஈனமான குரலை கூப்பிட்டா. அதுக்கு மறுமொழியா மஞ்சுளா என் கண்ணே அப்படின்னு ரொம்பவே ஈனமான குரல்ல கந்தசாமி பேசினாரு. அப்பா, நான் சென்னைக்கு திரும்ப போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். கூடவே அவரும் வந்திருக்காரு. இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நெஞ்சி தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. படுக்கையில கடந்த உருவத்துக்கிட்ட ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டுச்சு. நீ அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டியா? இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருப்பான்னு நான் நினைச்சேன். முன்ன பார்க்கும் போது அப்படித்தானே சொன்னேன் அப்படின்னு மெதுவா பேசினாரு கந்தசாமி. இல்லப்பா, எல்லா திட்டங்களையும் மாற்ற வேண்டிய
வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இப்படிப்பட்ட நிலையில உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லதான். ஆனா ஒரு அவசர காரியமா போக வேண்டியதா இருக்கு. சீக்கிரமே நான் திரும்பி வருவேன். சித்தியும் டாக்டர் ரகுநாத்தும் உங்களை கவனமா பாத்துப்பாங்க. துக்கம் தொண்டையை அடைக்க மஞ்சுளா சிரமப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா. இருந்தாலும் உன்னை பிரியறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதேம்மா. கந்தசாமியும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. மஞ்சுளா குனிஞ்சி தன் தந்தையோட நெற்றிக்கு ஒரு முத்தமிட்டா. அப்பா, நான் போயிட்டு வரேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னா. அவரும் பெருமூச்சு விட்டபடி போய் வாமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மேல அவளால் அங்க நிக்கவே முடியல. அழுகையும் அடக்கிக் கொள்ளவே முடியல. கண்ணீர் சிந்தியபடியே மஞ்சுளா படு வேகமா அந்த அறையை விட்டு வெளியே வந்தா. மாடியிலிருந்து இறங்கி பங்களாவினுடைய முன் ஹாலுக்கு வந்தப்போ கோகிலா அவளுடைய வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. மஞ்சுளாவை பார்த்ததும், நேரா சென்னைக்கு தானே போக போறீங்க? கோகிலா கேட்டா. எங்கேயாவது போய் தான் ஆகணும். ஸ்டேஷன் போன பிறகுதான் எங்க போறதுன்னு முடிவு பண்ணணும். கொஞ்சம் கோபமா பதில் சொன்னா. டாக்டர் ரகுநாத் டிரைவர் சீட்ல போய் உட்காந்துட்டு இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. மஞ்சுளா, சேகர், கோபால் 3 பேரை வந்து கார்ல ஏறிக்கிட்டதும் கார் சாட்டை அடிக்கப்பட்ட ஜாதி குதிரைகள் மாதிரி சீறிக்கிட்டு கிளம்பிச்சு. ஒரு வட்டம் அடிச்சு ஏப்பமரத்து பங்களாக்கு முன்னாடி நின்னுச்சு. அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே கார் டிக்கிக்குள்ள போய் அடையவும் கார் அங்கிருந்து படுவேகமா மறுபடியும் சீறி பாய ஆரம்பிச்சது. அத்தியாயம் 17. சாமண்டிக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தப்போ வடக்கே போகக்கூடிய வண்டி வந்து சேர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க 3 பேரும். மேல் வகுப்பு பிரயாணிகள் தங்கக்கூடிய விடுதலை போய் உட்கார்ந்தாங்க. அங்க போய் உட்கார்ந்ததுமே எங்க போறதா உத்தேசம் மஞ்சுளா? சேகர் கேட்டான். எங்க வேணும்னாலும் போகலாம், உங்க விருப்பம் போலதான். சேகர், இந்த பிரயாணத்துல நான் நினைச்சபடி உங்களை சந்தோஷப்படுத்த முடியல, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. ஆனா மஞ்சுளா சொன்ன அந்த பதில்ல சேகருடைய எண்ணம் லைச்சு போகவே இல்லை. எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு கேட்டான், இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்து சேர்ந்துச்சு? பரம்பரை சொத்தா இல்ல அப்படின்னு இழுத்தபடி கேட்டான். எங்க குடும்பம் ஓரளவுக்கு செல்வ செழிப்பான குடும்பம் தான். ஆனா இவ்வளவு பணத்தை சேர்த்தது எங்க தாத்தா தான். யுத்தம் நடந்தப்போ ராணுவத்துக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாரு அவரு. அதுக்காக பொருட்களை கெடாம சேகரித்து வைக்கணுன்றதுக்காகவே பெரிய பெரிய ராட்சச குளிர்சாதன பெட்டிகளை இன்னுமே கூட உபயோகப்படுத்தாம நம்ம பண்ணையில வச்சிருந்தாங்களே, நாம கூட பார்த்தோமே அப்படின்னு சொன்னா. காய்கறிகள், பால், வெண்ணெய், இறைச்சின்னு எல்லாமே பண்ணையில இருந்து தான் ராணுவத்துக்கு விநியோகம் ஆகும். அதீத சொத்துக்களை இப்படிதான் சேர்த்தாரு தாத்தா அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. அப்படின்னா உன் அப்பா கந்தசாமியே அதே முறையில சம்பாதிக்கல, எப்படி முடியும்? யுத்த காலத்துக்கு பிறகு ராணுவத்துக்கு அவ்வளவு உணவுப் பொருட்கள் தேவைப்படவே இல்லையே. அதுவும் இல்லாம கான்ட்ராக்டும் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அப்பா பண்ணையும் பண்ணியே பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. தாத்தாவை போல பணத்தை வாரி குவிக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவரும் சம்பாதிச்சு வச்சாரு அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. அதே சமயம் ஸ்டேஷனு ஒரு கூட்ஸ் வண்டி கடந்து போகவும் அதுக்கான ஆரவாரம் அடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதனால இவங்க பேசிட்டு இருந்த அந்த சம்பாஷணை கொஞ்சம் தடைபட்டு போச்சு. கோபால் வெயிட்டிங் ரூமுக்குள்ளே உட்கார பிடிக்காம பிளாட்பாரத்துல போய் நின்றுகிட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். எப்பவுமே பிளாட்பாரத்துல போய் நின்றுகிட்டு போறவங்க வரவங்களை வேடிக்கை பார்க்கறது அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இப்படி கோபால் பராக் பார்த்துட்டு இருக்கும் போதே 2 பேரு அவங்க கிட்ட வந்து நின்னாங்க. வரப்போகக்கூடிய வண்டி எதிர்பார்த்து அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. கோபால அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பேச்சு கோபாலுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. முல்லைவாசல் ஜமீனுக்கு இப்படி ஒரு கஷ்டகாலம் வர வேணாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு ஒரு நபர். பெரியவர் போய் 2 நாள் கூட ஆகவே இல்லை. அதுக்குள்ள திடீர்னு சின்னவரும் போவார்னு யார் நினைச்சிருப்பாங்க? அவரு திடீர்னு போயிட்டாருன்னா சொல்ல முடியாது. கந்தசாமியும் அவர் அப்பா போலதான் பல மாசங்களா படுத்த படுக்கையே கிடந்தாரு. இருந்தாலும் இப்படி பொசுக்குன்னு அப்பாவை தொடர்ந்து பிள்ளையும் போய் சேருவாருன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணு மஞ்சுளா எங்கேயோ மദ്രാஸ்ல இருக்கிறத கேள்விப்பட்டனே. இல்ல இப்போ ஊருக்கு வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டனே. இதுக்கு மேல கோபாலால அந்த சம்பாஷணைய பொறுமையோட கேட்டுட்டு இருக்க முடியாம அவங்க கிட்ட போய், ஐயா, இப்ப நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களே, அது முல்லைவாசல் ஜமீன்தார் கந்தசாமி பத்தி தானே? ஆமா, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பதறியபடி கேட்டான். அதுக்கு அந்த நபர், சின்ன ஜமீன்தார் கந்தசாமி உடல்நிலை ரொம்பவே சீரியஸா மாறிடுச்சு. டாக்டர்கள் வேகமா பண்ண பங்களாவுக்கு விரைஞ்சு போய்கிட்டு இருக்கிறதா டவுன்ல பேசிட்டாங்க ஐயா. ஆமா, நீங்க இந்த பக்கத்துக்கு புதுசு போல இருக்கே, இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததே இல்லையே, யார் நீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார் அந்த நபர். நான் புதுசுதான், என்னை பத்தி சொல்ல இப்போன்னு நேரம் இல்ல, நான் வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ரூமை நோக்கி ஓட ஆரம்பிச்சான் கோபால். அதே சமயத்துல அவங்க ஏற வேண்டிய வண்டியும் பிளாட்பாரத்துக்கு இறைச்சலோட வந்து நின்னுச்சு. கோபால் சொன்னதை கேட்டு மஞ்சுளா துடிச்சு போயிட்டா. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே அப்பா கிட்ட சொல்லிட்டு விடைபெற்றுட்டு வந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆகணும். துடியா துடிச்சு போயிட்டா மஞ்சுளா. உடனே டெலிபோன்ல பண்ண பங்களாவுக்கு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணா. இடையில அவளுக்கு சில சந்தேகங்களும் ஏற்பட்டுச்சு. ஆபத்துன்னா சித்தி ஏன் உடனே எனக்கு ஆள் அனுப்பவே இல்லை? ஒருவேளை நம்ம இங்க வெயிட்டிங் ரூம்ல தங்கி இருக்கிறது அவளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் இல்ல? இப்படி மஞ்சுளாவுக்குள்ள கேள்வியும் பதிலுமா மாறி மாறி எழ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, சமயத்துக்கு ஏத்த மாதிரி முல்லைவாசல் ஜமீன் பங்களாவோட டெலிபோன் தொடர்பும் கிடைக்காம மஞ்சுளாவுக்கு அதீத தவிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அவளுடைய இந்த நிலைமையை பார்த்து சேகரோ கோபாலோ ஆதரவு சொல்ல முடியாத இடத்துல இருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆறுதலும் அவளுடைய வேதனையை குறைக்காதுன்னு 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு வழியா முல்லைவாசல் ஜமீனுக்கான போன் கனெக்ஷன் கிடைச்சது. டெலிபோன்ல தன் சித்தி கோகிலா கிட்ட பேசிட்டு போனை வச்சுட்டு திரும்பினப்போ அவருடைய முகம் வீதியால வெளுத்து போயிருந்தது. மஞ்சுளாவை பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. சேகரை பார்த்து சித்தியால பேசவே முடியல. நாம அங்கிருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்பாவோட நிலைமை ரொம்பவே மோசமா போயிருச்சான். உடனே அவங்க அண்ணன் டாக்டர் ரகுநாத்துக்கு போன் பண்ணிருக்கா சித்தி. அவர் வரதுக்குள்ள காலம் கடந்து போயிருச்சான். இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க சேகர் அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சுட்டா. சேகரும் நாம உடனே திரும்ப போகலாம், நல்ல வேலை நம்ம இங்க தங்கினதும் ஒரு விதத்தை நல்லதா போயிருச்சு. ஸ்டேஷன்ல அந்த நபர்கள் பேசி பேச்சை மட்டும் கவனிக்காம இருந்து நாம பாட்டுக்கு ரயில் ஏறி போயிருந்தோம்னா இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகி இருந்திருக்கலாம். பங்களாவில இருந்து கார் வர வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது சேகர், நம்ம உடனே எப்படியாவது அங்க போயாகணும். இந்த நேரத்துல ஏதாவது டாக்ஸியை பிடிச்சி அப்படின்னு யோசிச்சவ சட்டன்னு ஏதோ நினைவுக்கு வந்தவளா, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில இறங்கி ஓடாத கூரையா நடக்க ஆரம்பிச்சா. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் தான் மேஜைக்கு முன்னாடி அமர்ந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாரு. மஞ்சுளா அதே வேகத்தோட அவருடைய டேபிளுக்கு முன்னாடி வந்து நின்னா. சேகராலையும் கோபாலாலையும் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. மேஜைக்கு முன்னாடி வந்து நின்னவ இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு குரலை கொடுத்தா. ஆனா அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளே வரல. துக்கம் தொண்டை அடைச்சுக்கிட்டு இருந்தது. சட்டன்னு கேட்ட ஒரு பெண்ணோட குரலால திடுக்கிட்டு தலை நிமிர்ந்து பார்த்தாரு ஏகாம்பரம். தனக்கு எதிரில் மஞ்சுளா கண் கலங்க நிக்கத பார்த்ததும் திகச்சு போயிட்டாரு. அதிர்ச்சியோட என்னமாச்சு அப்படின்னு கேட்டபடி எழுந்திருச்சாரு. மஞ்சுளா தன் துக்கத்தை மனசுக்குள்ள அழுத்தி பிடிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. சார், அப்பா இறந்துட்டாராம், நான் உடனே முல்லைவாசலுக்கு போகணும் அப்படின்னு குரல் நடுங்கியபடி சொன்னா. என்னது, உங்க அப்பாவா? கந்தசாமி இறந்துட்டாரா? அடடா, எப்ப நடந்துச்சு? இந்த செய்தியை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னார் ஏகாம்பரம். இருந்தாலும் மஞ்சுளாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, மஞ்சுளா முதல்ல உட்காருங்க அப்படின்னு உபசரிக்கவும் ஆரம்பிச்சாரு. இந்த நேரத்துல உங்க ஒருவரால தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு மஞ்சுளா கேட்டா. உதவியா? என்ன உதவி? உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இந்த வட்டாரமே கடமைப்பட்டிருக்குதே, நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க, தாராளமா செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. நாங்க உடனே முல்லைவாசலுக்கு போயாகணும் அப்படின்னு தான் வந்த காரியத்தை சொன்னா. உடனே அவ்வளவுதானே, நம்ம மிட்டாதார ஜெகநாத வீட்டுக்கு ஆள் அனுப்பி வில் வண்டியோட வர சொல்றேன், இந்தப்பா 770 இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா மஞ்சுளா இடைமறிச்சா. அந்த வில் வண்டியை ஏற்பாடு செஞ்சுக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வர வேண்டியதே இல்லை சார், உங்க பொறுப்புல இருக்கக்கூடிய காலியப்பனுடைய டாக்ஸியோட உதவிதான் இப்ப என்னுடைய அவசரத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. உடனே இன்ஸ்பெக்டரோட முகம் மாற ஆரம்பிச்சது. மஞ்சுளா, என்ன மன்னிச்சது, அந்த பொருளை உபயோகிக்க என்னால உங்களை அனுமதிக்க முடியாது. அது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான சாட்சி பொருள். இவ்வளவு நேரமும் கனிமா பேசிக்கிட்டு இருந்த அவருடைய குரல்ல ஒரு விதமான கண்டிப்பு வெளிப்பட ஆரம்பிச்சது. மஞ்சுளாவுடைய குரல் கெஞ்சலா ஒலிக்க ஆரம்பிச்சது. இன்ஸ்பெக்டர் சார், சட்டன்ற வெளிக்கு கொஞ்சம் வெளியே வந்து மனிதாபிமானத்தோட வேண்டுகோளை கொஞ்சம் ஏத்துக்கோங்க. காலையப்போட டாக்ஸியை விட்டா நாங்க சீக்கிரமா அங்க போறதுக்கு வேற வழியே இல்லை. நான் உடனே அதை பத்திரமா திருப்பி அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு உருக்கமா வேண்டுகோளையும் வச்சா. மஞ்சுளாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய மனஸ்தாபம்லாம் இப்ப ஏற்பட்டதுதான். ஆனா இன்ஸ்பெக்டருக்கு மஞ்சுளா மேல மிகப்பெரிய அபிமானம் உண்டு, மரியாதையும் உண்டு. அவருடைய விருப்பத்தை ஒரேடியா நிராகரிக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. சங்கடமான நிலையில அவர் சிக்கிக்கிட்டாரு. போலியான சமாதானங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. சிஐடி துரைசாமிய ஒரு வழக்கு விஷயமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் வந்துட்டாருன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவரு அவர் சொன்ன சமாதானம் அவருக்கே ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தவும், சரி வாங்க போகலாம்
அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அவருடைய காக்கி உடையும் கடமையும் மஞ்சுளாவுடைய கலங்கிய கண்களுக்கு முன்னாடி பலமிழந்து போச்சு. வேகமா வெளியே வந்தாரு இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷனுடைய எல்லைக்குள்ள ஒரு ஓரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது காளியப்பனுடைய புகழ்பெற்ற டாக்ஸி. அதோடைய கதவை திறந்து விட்டாரு இன்ஸ்பெக்டர். சேகரும் மஞ்சுளாவும் அதுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. காளியப்பனுடைய டாக்ஸியை கையாளுறதுல ஏற்கனவே அவளுக்கு அனுபவம் இருந்துச்சு. அதனால டிரைவர் சீட்ல போய் உட்கார்ந்தா. பக்கத்து சீட்ல சேகர் வந்து உட்காரவும் கோபால் பின் சீட்ல வந்து ஏறிக்கிட்டான். ஏகாம்பரம் தாம் பையில இருந்து டாக்ஸியோட சாவி எடுத்து மஞ்சுளா கிட்ட கொடுத்தாரு. இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்துடைய பார்வையில இருந்து எதையோ படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மஞ்சுளா, சார் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, டாக்ஸியை பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா. இன்ஸ்பெக்டர் ஒதுங்கி நிக்கவும் மஞ்சுளா வண்டியை ஸ்டார்ட் பண்ணா. ஆனா அது கிளம்பல. உடனே சேகர் இறங்கி காலை முன்புறம் இருந்த பேனட்டை திறந்து பார்த்தான். மின்கல இணைப்புகள்லாம் துண்டிக்கப்பட்டு ஒயர் தூங்கிக்கிட்டு இருந்தது. சட்டுன்னு அந்த மின்கல ஒயர்களை இணைச்சி முடிக்கினா சேகர். இப்போ மஞ்சுளா ஸ்டார்ட் செய்யவும் வண்டி ஒரு குலுங்கி தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிட்ட மாதிரி உரும ஆரம்பிச்சுது. முல்லை வாசலுக்கு வந்ததும் வண்டி நிற்கும் வரை கூட அவ காத்திருக்கவே இல்லை. அவளால அப்படி அமைதியா செயல்படவும் முடியல. காளியப்பனுடைய டாக்ஸி முல்லைவாசல் பங்களாவுடைய போர்ட்டிகோல போய் நிக்கிறதுக்கு முன்னாடியே கதவு திறந்துகிட்டு கீழே குதிச்சு ஓட ஆரம்பிச்சா. எப்பவும் நிசப்தமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்போ பயங்கரமானது ஒரு மௌனம் அங்க நிரம்பி வழிஞ்சுது. உள்ள நுழைஞ்ச மஞ்சுளா யாரையும் எதையும் பார்க்கல. ஒரே பாய்ச்சலா மாடியை நோக்கி ஓட ஆரம்பிச்சா. அவ வேகத்துக்கு சேகரால செயல்படவே முடியல. இருந்தாலும் அவனும் அவளை பின்பற்றி மாடி அறைக்கு போக ஆரம்பிச்சான். ஹாலுடைய மூலையில முகத்தை மூடியபடி உம்மிக்கிட்டு இருந்தா கோகிலா. ஆனா 3 பேருமே அவளை கவனிக்கவே இல்லை. மஞ்சுளாவோட அப்பாவான கந்தசாமி இருந்த அறையில இப்ப வெளிச்சம் அதிகமா இருந்துச்சு. அவர் படுத்திருந்த அதே கட்டில்ல அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தாரு. வெள்ளை நிறத்து போர்வை ஒண்ணு உடலை முழுசா மூடி இருந்தது. முகம் மட்டும் தெரிஞ்சது. தலையணைய கொண்டு தலைய உயரமா பதிய வச்சிருந்தாங்க. முகத்துல மூக்கு கண்ணாடி அணிவிக்கப்பட்டிருந்தது. மஞ்சளா கிட்ட போனா அவட உதடுகள் துடிக்க ஆரம்பிச்சது. அப்பா அப்படின்னு கத்தியபடியே அந்த கட்டில் மேல விழுந்து அழ ஆரம்பிச்சா. நரையோடி போன கேசத்தை அதை அடுத்து உயர்ந்த பறந்த கலர் நெற்றியத்தோட அவ முயற்சி பண்ணும்போது அவருடைய கரங்கள் நடுங்க ஆரம்பிச்சது. இறந்து போய் கிடந்த தன்னுடைய அப்பாவை ரொம்ப நெருக்கத்துல பார்த்தா மஞ்சுளா. கந்தசாமியோட முகத்தை தெளிவா பார்த்தா. குபீர்னு அவளுக்குள்ள ஒரு கிளி, பயம், பரபரப்பு அத்தனையும் சேர்ந்து அவருடைய இதயத்தை பிழிய ஆரம்பிச்சது. சட்டுன்னு தன்னோட கைகளை பின்னுக்கு இழுத்துக்கிட்டா. அடுத்த வினாடி அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே ஓடியும் வந்தா. அப்படி அவளை கலங்கடிச்சதுதான் என்ன? அப்பா கந்தசாமி முகத்துல அவ எதை பார்த்தா? அந்த அறை விட்டு வெளியே ஓடி வந்த அதே வழியில அப்பதான் அங்க வந்து சேர்ந்ததுதான் சேகர். அவன் மேல மோதவும் செஞ்சா மஞ்சுளா. தான் மீது விழுந்த தன்னுடைய காதலிய சேகர் ஆதரவோட அணைச்சு பிடிச்சுக்கிட்டான். அதுக்கு மேல அவளால அழாம இருக்கவே முடியல. சேகருடைய மார்பிள முகத்தை புதைச்சுக்கிட்டு விம்மி அழ ஆரம்பிச்சா. அப்பாவோட பிரிவாலையும் அவருடைய உயிரற்ற உடலை பார்த்ததாலையும் காதலி கலங்கி போயிட்டா அப்படின்னு சேகர் நினைச்சான். அதுதான் உண்மையான காரணமா? இல்ல அவ அப்படி அழுறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்துச்சா? அங்கேயே இருந்தா அவளுடைய அழுகை இன்னும் அதிகமாகும், துக்கம் இன்னும் அதிகமாகும் அப்படின்றதால அவளை அணைச்சி தாங்கியபடியே கீழே அழைச்சிட்டு வந்தான் சேகர். கீழே கூடத்துல சித்தி கோகிலாவுடைய சகோதரரான ரகுநாத்தும் தாத்தாவுடைய டாக்டரான ஈஸ்வரனும் மஞ்சுளாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோபால் ஒரு மூலையில போய் உட்காந்து இருந்தான். சோகமே உருவானவளா கோகிலா அமர்ந்திருந்தா. மஞ்சுளா, கோகிலா இவனுடைய விசும்பலை தவிர அந்த இடமே அமைதியா தான் இருந்துச்சு. டாக்டர்களுடைய ஏன் மற்றவனுடைய பார்வையும் கூட மஞ்சுளா மேலதான் பதிஞ்சிருந்தது. அவ ஏதாவது பேசணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவகிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சில பேர் விரும்பினாங்க. ஆனா யாரோட பார்வையாலேயோ குத்தப்பட்ட மஞ்சுளா விடிச்சு பேச ஆரம்பிச்சா. பயங்கரமான செய்திகளை நான் சொல்ல போறேன். அதை விட பயங்கரமான விஷயங்களை பத்தி உங்ககிட்ட நான் கேட்க போறேன். மஞ்சுளா, நீ என்னம்மா சொல்ல விரும்புற? டாக்டர் ரகுநாத் கேட்டாரு. அப்பாவோட தோட்டத்துல நீங்க புதுசா எந்த மாற்றத்தையும் பார்க்கவே இல்லையா? மஞ்சுளா கேட்டா. அவகிட்ட இப்ப அழுகை இல்ல, குரல்ல கரகரப்பு இல்ல, ஒரு அசாதாரணமான உறுதி மட்டும் அவளுடைய குரல்ல தெரிஞ்சது. மஞ்சுளா, நீ இறந்த உடல்களை அதிகம் பார்த்திருக்க மாட்ட. தவிர அப்பாவுக்கு உடம்புக்கு வந்த பிறகு நீ அவரை நெருங்கி கூட இன்னும் பார்க்கல. நான் ஒரு நாளைக்கு 2-3 தடவை அவரை பார்க்க வரேன். அவரை ரொம்ப நெருங்கி போய் சிகிச்சையும் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாதா, மரணம் மனித உடல்ல முடிவானது ஒரு அமைதியையும் சாந்தியையும் ஏற்படுத்தும். அதுவும் நோய்வாய்ப்பட்ட உடல்ல இது அதிகமா இருக்கும். நோயோட உபாதையால உடல்ல இருக்கக்கூடிய தசைநார்கள்லாம் ஒரு விதமான டென்ஷன்ல இருக்கும்.
மரணம் அடைஞ்ச பிறகு அது ஒவ்வொன்றும் இலகுவா மாற ஆரம்பிக்கும். அப்போ உடல்ல ஒரு விதமான மாற்றம் ஏற்படுவது ரொம்பவே சகஜம்தான். டாக்டர் ரகுநாத் தன்னோட வியாக்கியானத்தை முழுசா சொல்லி முடிச்சாரு. ஆனா அத மஞ்சுளா விரும்பலன்றத அவருடைய பார்வையே தெளிவா சொல்லுச்சு. அதன் பிறகு ரகுநாத் பேசல. சில வினாடிகள் ரகுநாத்தையே மௌனமா பார்த்துக்கிட்டு இருந்தவ சட்டன்னு டாக்டர் ஈஸ்வரன் பக்கம் திரும்பினா. ஈஸ்வரன் சார், ஒரு மனித தோற்றத்தை ஏதாவது ஒரு வகையில மாற செய்யக்கூடிய சக்தி விஷத்துக்கு உண்டா அப்படின்னு கேட்டா. விஷமா அப்படின்னு குரல் பேதலிக்க கிரிச்சிட்டாரு டாக்டர் ரகுநாத். என்னது, பாய்சனா அப்படின்னு கேட்டாரு டாக்டர் ஈஸ்வரன். மஞ்சுளா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ விஷத்தை பத்தி பேசுறது எனக்கு நியாயமா படல அப்படின்னு ஈஸ்வரன் பதில் சொன்னாரு. டாக்டர், அப்படி ஒரு சக்தி விஷத்துக்கு உண்டா இல்லையா அப்படின்னு மறுபடியும் அழுத்தம் திருத்தமா கேட்டா. மஞ்சுளா, நான் ஒரு டாக்டர், உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா இப்படி நீ கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஈஸ்வரன் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் மஞ்சுளோட வார்த்தைகள் வெட்டி வந்து விழுந்துச்சு. அப்படி ஒரு சக்தி விஷயத்துக்கு உண்டா? மறுபடியும் அழுத்தம் திருத்தமா கேட்டா மஞ்சுளா. உண்டு அப்படின்னு சொன்னாரு ஈஸ்வரன். ஆனா அதை தொடர்ந்து, மஞ்சுளா, இந்த எண்ணத்தை நீ மாத்திக்கிட்டா நல்லதுன்னு எனக்கு என்னவோ தோணுது அப்படின்னு சொன்னாரு. ஆனா மஞ்சுளா முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா. அப்படின்னா உன் அப்பாவுடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிதான் ஆகணும்னு நினைக்கிறியா? அதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னா. உறுதியா நம்புறியா அப்படின்னு ஈஸ்வரன் கேட்டாரு. மறுபடியும் ஆமான்னு அழுத்தமா பதில் சொன்னா. அந்த அறையில அப்படி ஒரு பயங்கரமான அமைதி நிலவ ஆரம்பிச்சது. யாருமே பேசல. கோகிலாவோட விம்மலும் அழுகையும் கூட இப்ப நின்னு போயிருந்தது. அவ சிலையாகி மஞ்சுளாவே பார்த்துக்கிட்டு இருந்தா. டாக்டர் ரகுநாத் ஸ்தம்பிச்சு போயிருந்தாரு. ஆனா ஒரு விதமான குரோதமான விரோதமான உணர்ச்சியோட மஞ்சுளாவை மௌனமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவளைய பாக்குறத மஞ்சுளா உணர்ந்துகிட்டா. இப்படி எல்லாருக்கும் காட்சி பொருளா இருக்கிறதுக்கு அவ விரும்பல. சேகர், வாங்க போலாம் அப்படின்னு சேகரோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியே வந்தா. டாக்ஸில ஏறி வந்து உட்காந்தா. டாக்ஸிய ஸ்டார்ட் பண்ணா. கோபாலம் ஓடி வந்து பின்சீட்ல ஏறி உட்காந்துட்டான். ஒரு அசாதாரணமான வேகத்தோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து வேப்பமரத்து பங்களா பக்கமா வந்தா. வேப்பமரத்து பங்களாவோட வாசல்ல வண்டி வந்து நின்னதும் தாவி குதிச்சு கீழே இறங்கி ஓடினா மஞ்சுளா. பங்களாவுடைய வாசக்கதவு மூடி தாழ்பால் போடப்பட்டிருந்தது. அது டாக்ஸியோட ஹெட்லைட் வெளிச்சத்துல நல்லாவே தெரிஞ்சது. காளியப்பா குரல்ல ஒரு விதமான தவிப்போட மஞ்சுளா கூப்பிடவும் செஞ்சா. ஆனா உள்ள இருந்து பதில் இல்ல, ஒரே அமைதி. சேகர் டாக்ஸில இருந்து இறங்கி பங்களாவினுடைய பக்கவாட்டுல கொஞ்சம் தூரம் போயிட்டு பக்க கதவை தட்டி பிறகு திறக்க செய்யலாம் அப்படின்னு யோசிச்சான் சேகர். அதனால மஞ்சுளாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடி வேகமா ஓடினான். சேகர் கதவுல கைய வச்சான். அது தாழ்பால் போடப்பட்டிருக்கு அப்படின்ற நினைப்புல கொஞ்சம் பலமாகவே தட்ட முனையவும் அவன் நிலத்தடுமாறி போனான். அவன் தடுமாறி போனதுக்கான காரணம், கதவு தாழ்பால் போடப்படல. கைப்பட்டதும் அது அகலமா திறந்துக்குச்சு. விலகிய கதவை விசாலமா திறந்து விட்டான் சேகர். உள்ள இருள் பறந்து விரிஞ்சி வழிஞ்சு கிடந்தது. காளியப்பா, காளி, நாங்க திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு அந்தகாரத்தை நோக்கி கூவினா மஞ்சுளா. ஆனா அவருடைய குரலுக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்ல. காளி எங்க போனா, என்ன ஆனா? அத்தியாயம் 18. இருட்டு, கனமான இருட்டு, கண்ணியமற்று மௌனமா இறுகி கிடந்துச்சு. அந்த இருட்டு மறுபடியும் முழு மௌனம். இதய துடிப்பை அதிகரிக்க செய்யற மாதிரி அப்படி ஒரு நிசப்தம். மஞ்சுளா தன்னோட இதய துடிப்பையே தெளிவா கேட்கவும் செஞ்சா. அப்படிப்பட்ட மோசமான இருட்டு, இப்படி ஒரு நிசப்தம். அந்த இருளை கிழிச்சுக்கிட்டு அவருடைய நடுங்கக்கூடிய கைகள் எதையோ துழாவி தேட ஆரம்பிச்சது. சில வினாடி யுகங்களுக்கு பிறகு கிளிக்னு ஒரு சத்தம். அதை தொடர்ந்து பளிச்சன்னு வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சது. மஞ்சுளாவோட விரல்கள் மின் இணைப்பு விசையை இனம் கண்டுகிட்டு அதை அழுத்தி விட்டிருந்தது. அப்படி கடந்த இருள் வாரி சுருட்டிக்கிட்டு விலகி ஓடி ஒளிஞ்சுக்குச்சு. அந்த பங்களாவனுடைய சமையலறை அது. வெறிச்சோடி கிடந்த அந்த அறையை விட்டு அடுத்த அறைக்கு ஓடி வந்தா மஞ்சுளா. அங்கிருந்து இருட்டையும் இப்ப விரட்டி விட்டு. ஆனா இந்த முறை அவகிட்ட நடுக்கம் இல்ல. இதய துடிப்பு சீரா இருந்துச்சு. அவளுக்குள்ள ஒரு புது தெம்பும் தைரியமும் உருவாகி இருந்தது. சமையல் அறையில ஆரம்பிச்ச அவ அடுத்தடுத்த அறைகளுடைய இருட்டையும் விலக்கிட்டே போக ஆரம்பிச்சா. இருட்டு ஒட்டுமொத்தமா அந்த வேப்பமரத்து பங்களாவை விட்டு வெளியேறி இருந்தது. யாருக்காக, யாரை எதிர்பார்த்தபடி அப்படி இந்த பங்களாவோட விளக்கை எல்லாம் ஒரு ஆவேசத்தோட ஓடி போய் போட்டு இங்கோ அங்க ஓடி போய் தேடினாலோ அந்த நபர் அந்த பங்களாக்குள்ளேயே இல்ல. மஞ்சுளாவோட பீதி நிறைந்த பார்வை சேகரை திரும்பி பார்த்துச்சு. வாயோ, காளி, காளியப்பா
அப்படின்னு உரக்க கூப்பிட்டபடி இருந்துச்சு. ஆனா அதுல வினாடிக்கு வினாடி ஒரு விதமான நடுக்கம் மட்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது. முன்பக்கம் இருந்த கோபால் பெட்டி படுக்கைகளோட உள்ள நுழைஞ்சி அதை ஓரமா வச்சுட்டு மஞ்சுளா சேகரை போல அவனும் அந்த பங்களாக்குள்ள பரவி கிடந்த வெறுமைய திகைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். வெளியில போய் சுற்றுச்சூழல் ஆராய்வோம் அப்படின்னு சொன்னான் சேகர். அவன் மனசுல ஏதோ ஒரு விதமான சந்தேகம் உருவாயிருக்கு அப்படின்னு அவருடைய குரல் உறுதியா சொல்லுச்சு. ஆராயத்தான் வேணும், காளி என்ன ஆனா அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொன்னான் கோபால். அதுக்கு மேல அவங்க நிக்கவும் இல்லை. வயிற்று எக்கி பேண்ட மேல இழுத்து போட்டுக்கிட்டு வெளியே போய் இருட்டோட இருட்டா கலந்துட்டான் கோபால். அந்த நிசப்தமான வேளையில அவனுடைய உறுதியான பாதங்கள் பதிக்கக்கூடிய ஒளி துல்லியமா சேகருக்கும் மஞ்சுளாவுக்கும் கேட்டுச்சு. சேகர் தன்னுடைய வலது கரத்தால வாக்கிங் ஸ்டிக் அழுத்தி ஊன்றியபடி தன்னுடைய இடது கரத்தால மஞ்சுளாவை தான் கிட்ட இழுத்து தான் உடம்போல ஒட்டினார் போல அணைச்சு பிடிச்சுக்கிட்டான். தாயோட ரெக்கைக்குள்ள வந்து பதுங்கிக்கிற கோழி குஞ்சுகள் போல மஞ்சுளா சேகரோட ஒட்டி நின்னுகிட்டா. அப்படியே 2 பேரும் ஹாலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. மஞ்சுளாவோட கைகள் சேகரோட இடைய வளைச்சு சுத்தி பிடிச்சிருந்தது. மஞ்சுளா, உன்னுடைய அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லையா? அதுல விஷம் சம்பந்தப்பட்டிருக்கு நீ நினைக்கிறியா? அப்போ யாரும் அப்பாவை கொலை பண்ணிருக்கான்னு நினைக்கிற, அப்படித்தானே அப்படின்னு கேட்டான் சேகர். எனக்கு முழுமையா என்ன சொல்றதுன்னு தெரியல சேகர். ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் மட்டும் நடந்திருக்கிறதா என்னுடைய ஆழ் மனசு உறுதியா நம்புது. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது என்னுடைய குரல் உடைஞ்சிருந்தது. நிச்சயமா ஏதோ ஒரு கோளாறு நடந்துதான் இருக்குது. அதை நானும் ஆமோதிக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் பயங்கரமான வடிவம் எடுக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னான் சேகர். திடீர்னு மஞ்சுளா அவளுடைய அணைப்புல இருந்து விலகி உட்காந்துக்கிட்டு, சேகர் கேட்டீங்களா, அந்த குரலை கேட்டீங்களா அப்படின்னு இருவெளியை நோக்கியபடி சொன்னா. கோபால் தான் கூப்பிடுறான் அப்படின்னு சேகரும் வேகமா எழுந்தான். அதே வேகத்துல பரபரத்தனுடைய கைகள் அந்த வாக்கிங் ஸ்டிக் துழாவ அது வழிக்கு தரையில விழுந்துச்சு. குனிஞ்சி அதை எடுத்துக்கிட்டு 2 தாவல்ல வாசல் கதவை நோக்கி பாய்ந்து போனான். பரபரப்போட கதவை படின்னு திறக்க பார்த்தான். அதே வழியில யாரோ ஓடக்கூடிய காலடி ஓசையும் கேட்டுச்சு. புல் தர மீது ஓடக்கூடிய காலடிகள், காய்ந்த சருகுகள் நொறுங்கும் ஒளி, தடுமாட்டத்தோட அலங்கோலமா முறையற்று ஓடக்கூடிய பாதங்கள். ஓடுறவங்க ஒருத்தரா இல்ல பலரா சேகரால யூகிக்கவே முடியல. தூரத்துல கோபாலுடைய குரல், சேகர் சீக்கிரம்னு கத்தினா. அவளுடைய குரல்ல ஒரு விதமான தவிப்பு, அசாதாரணமான ஒரு அவசரம். கோபால், இந்த வந்துகிட்டு இருக்கேன். சேகருக்கு முன்னாடி ஓடினா மஞ்சுளா. விரந்தால போடப்பட்டிருந்த விளக்கினுடைய மங்கிய ஒளி பங்களாவுக்கு முன்னாடி மண்டி கிடக்கக்கூடிய இருளோட போராடி தோற்று போயிருந்தது. ஆனா அது மஞ்சுளாவுக்கு போதுமானதா இருந்துச்சு. குரல் வந்த திசையை நோக்கி குறி வச்சு போக ஆரம்பிச்சா. முச்செடி புதர் ஒண்ணுக்கு மேல பரிதாபமா விழுந்து கிடந்தான் கோபால். எழுந்திருக்க பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். பாவம், அவனால எழுந்திருக்கவே முடியல. கிட்ட போன மஞ்சுளா அவனுக்கு கையை கொடுத்து தூக்கியும் விட்டா. எழுந்து நின்னான் கோபால். மங்கிய நில ஒளியில கோபாலுடைய முகத்தை பார்த்துட்டு பதறி போனா மஞ்சுளா. கோபால், ரத்தம், உன் முகத்துல ரத்தம் வழியுது அப்படின்னு பதட்டமா சொன்னான். கோபால் அவனுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து மடிச்ச ஒரு வெள்ளை கைக்குட்டை எடுத்து வலது கண்ணை ஒத்தி எடுத்தான். வெண்மையான அந்த கைக்குட்டை சிகப்பா மாறிடுச்சு. வலது நெற்றிப்புட்டுக்கு பக்கத்துல பொத்துக்கிட்டு ரத்தம் வழிஞ்சிருந்தது. அதே போல மூக்கில இருந்த ரத்தம் ஒழுகுச்சு. இதுக்குள்ள அங்க சேகரை வந்து நின்னா. கோபாலுக்கு என்ன விதமான காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு ஆராயறதுக்காக அவனை கொஞ்சம் வெளிச்சமான பகுதிக்கு கூட்டிட்டு போக செஞ்சான். யாராவது உன்னை தாக்கினாங்களா கோபால்? பரிவும் பீதியுமா கேட்டான் மஞ்சுளா. ஆமா, நான் மோசமா தாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னான் கோபால். உன்னை தாக்குனது காளிப்பன் இல்லையே? இல்லவே இல்ல, இருக்கவும் முடியாது. மூக்குல ஒழுகிட்டு இருந்த அந்த ரத்தத்தை கைக்குட்டையால ஒற்றியபடியே அதோ அங்க அந்த பண்ணையோடைய கல்லறை பக்கம் இருக்குதுல்ல, அங்க ஒருத்தரை நான் வழிமறிச்சேன். அவன் என்னோட பிடிக்கு அகப்படாம என்னை தாக்கிட்டு ஓடி போயிட்டான். நாம உடனே இந்த பகுதியை முழுசா சோதனை போட்டோம்னா அவன் இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிச்சிட முடியும். சேகர், கோபாலோட நீங்களும் இந்த காரியத்துல ஈடுபடுங்க. நான் போயிட்டு ஒரு டார்ச் லைட்டை கொண்டு வரேன். மஞ்சுளா சொல்லிட்டு வேப்பமரத்து பங்களாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சா. கோபால் கைக்குட்டையை பிரிச்சு மறுபடியும் அதை திருப்பி மடிச்சு எரிச்சல் இருக்கக்கூடிய காயத்தின் மேல அழுத்தி பிடிச்சுக்கிட்டான். கல்லறை பகுதியை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சான். அவன் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு சேகர் அவனை பின் தொடர்ந்தான். குவிஞ்சு கிடந்த மண் இப்ப கொஞ்சம் செதறி கிடந்தது. இங்கதான் அந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு பக்கத்திலேயே சவத்தை புதைக்கிறதுக்காக வெட்டப்பட்ட புதைக்குழியும் தெரிஞ்சது. ஒரு ஒளிக்காற்ற பரபரப்போட இவனை நோக்கி வர ஆரம்பிச்சது. போன வேகத்திலேயே டார்ச் லைட்டோட திரும்பி வந்துகிட்டு இருந்தான் மஞ்சுளா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்
விம்மி தணியக்கூடிய இதயத்தையும் வேகமாக மூச்சு விடுதல் ஏற்படக்கூடிய கதகதப்பையும் சேகருடைய முதுகு உணர ஆரம்பிச்சது. பின்பக்கத்துல இருந்து அவனுக்கு முன்னாடி டார்ச் விளக்கு நீள ஆரம்பிச்சது. தான் மேல சரியக்கூடிய கணத்தை தாங்கி பிடிச்சு கொள்ள கால்களை அழுத்தி ஊனிக்கிட்டான். வாக்கிங் ஸ்டிக் பிடிலையும் உறுதியை அதிகமாக்கினான் சேகர். டார்ச் விளக்கினுடைய குழல் ஒளி அந்த புதைக்குழிக்குள்ள சுழல ஆரம்பிச்சது. கோபால், ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஒண்ணுமில்ல சேகர், காலியான புதைக்குழிதான். காலியானதுதான், ஆனா வேலைப்ப விட்டுட்டு போன மாதிரி இது இல்ல. சில காலடிகள் அதோட அடியில தெரியுது பாரு அப்படின்னு சொன்னான். அவன் பின்னாடி இருந்து தோல் வழியா மஞ்சுளாவும் தலையை எட்டி அதுக்குள்ள பார்த்தா. ஆமா சேகர் அப்படின்னு அவளும் சொன்னான். வேலப்பனுடைய பாதங்களை நான் கவனிச்சிருக்கேன், அது சின்னதா இருக்கும். அதுவும் இல்லாம அவன் ஒரு முரட்டு செருப்பு அணிஞ்சிருப்பான். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளங்களோ ரொம்ப பெரிய பாத சுவடுகள். காலில் அணிஞ்சிருப்பது உயர் ரக செருப்பு தான் அப்படின்றத தெளிவா சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கே. சேகர் மஞ்சுளாவுக்கு விலகிட்டு இருக்கும் போதே கோபாலுடைய குரல் கொஞ்சம் தொலைவில் கேட்டுச்சு. சேகர், இதோ இத பாத்தியா? ஒற்றையடி பாத ஓரத்துல புல்வெளி மீது சேகருக்கு எதையோ சுட்டி காட்டினான் கோபால். சேகர் அதை குனிஞ்சி டார்ச் விளக்குல பார்த்தான். ஒளி வெள்ளத்துல அது பளபளத்தது. அது ஒரு சாவி கொத்து. அதுல 3 சாவிகள் இருந்துச்சு. இதுல 2 ஏதோ ஒரு வீட்டு வாயிலுடைய பூட்டை திறக்கக்கூடிய சாவிகள். இன்னொன்னு அப்படின்னு வினாவை எழுப்பினா சேகர். மஞ்சுளா கிட்ட இருந்து அதுக்கான பதில் வந்துச்சு. அந்த 3வது சாவி காளியப்பனுடைய டாக்ஸி சாவி, இக்னிஷியன் கீ. அப்படின்னா கோபால் பேசினான். இந்த புதைக்குழி பக்கமா காளி வந்திருக்கணும். அப்பதான் இந்த சாவியை அவன் தவறு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா சேகர், நான் மோதினது காளியப்பன் கூட இல்லவே இல்லை. இருட்டா இருந்தாலும் என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் தாக்கப்பட்டது காளியப்பனால இல்ல. வீட்டை திறக்க சாவிகள்ல 2ல 1 காளியப்பனோட இருப்பிடமான அவனுடைய அறையை திறக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா வீட்டுடைய தலைவாசலை திறக்கக்கூடிய மற்றொரு சாவி காளிக்கு தேவையில்லையே. இது எதுக்கு? அப்போ இந்த சாவி எந்த கதவுக்கு பொருந்தும்? சேகர் தனக்கு தானே கேள்வியில கேட்டுக்க ஆரம்பிச்சான். அதே சமயத்துல மஞ்சுளாவுடைய நடுங்கும் விரல்கள் சேகர் கிட்ட இருந்து அந்த சாவி கொத்தை வாங்கிடுச்சு. அந்த சாவி மேல சேகர் டார்ச் லைட் வெளிச்சத்தை அடிச்சான். இடது உள்ளங்கையில உள்ள 3 சாவிகள்ல ஒரு சாவிய மஞ்சுளாவோட விரல்கள் நடுங்கியபடியே எடுத்துச்சு. அந்த சாவி அவளுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட ஒண்ணு. சேகர், வேண்டாம், அப்படி இருக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி யூகிக்க விரும்பல. மஞ்சுளாவோட குரல் ஏன் அப்படி நடுங்கணும்? சேகர் சந்தேகத்தோட டார்ச் லைட் வெளிச்சத்தை மஞ்சுளாவோட முகத்துல பாய்ச்சினா. கிட்டத்தட்ட மஞ்சுளா அழக்கூடிய நிலைமையில இருந்தா. அவ எதையோ எண்ணி பயந்துகிட்டு இருந்தா. எதுன்னு அவ சொல்ல விரும்பலன்றதையும் சேகர் புரிஞ்சுக்கிட்டான். எந்த நிமிடமும் அவனுடைய கரத்துல இருந்து அந்த சாவி விழற மாதிரிதான் இருந்துச்சு. அவருடைய கைகளை ஆதரவோடு தாங்கி பிடிச்சுக்கிட்டான் சேகர். அவருடைய நடுக்கத்தை தணிக்க முயற்சி பண்ணான். அதையும் பார்த்தரலாம் மஞ்சு இப்பவே அப்படின்னு கரத்தை பற்றிக்கிட்டு தன்னோட சேர்த்து அணைச்சபடி திராட்சைக்கொடி வீட்டை நோக்கி போகக்கூடிய அந்த ஒற்றையடி பாதையில வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க அந்த 3 பேரும். கோபாலுக்கு ஏதோ புரியுற மாதிரிதான் இருந்துச்சு, ஆனா புரியல. கோபால் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் பெருசா குழப்பத்தை ஏற்படுத்திக்க மாட்டான், அதை விரும்பவும் மாட்டான். ஆனா இந்த முறை அவனே ரொம்பவும் குழம்பிதான் போயிருந்தான். திராட்சைக்கொடி வீட்டோடைய தலைவாசல் கிட்ட போனதும் சேகர் தாங்கிட்ட அந்த டார்ச் விளக்க கோபால் கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்டதும் கோபாலுக்கு சேகருடைய நோக்கம் என்னன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. டார்ச் லைட் வெளிச்சத்தை கதவினுடைய சாவி தூரத்தை நோக்கி பாய்ச்சினா கோபால். சேகர் வாசல் கதவு சாவிகள்ல 1 அந்த கதவு துவாரத்துல பொறுத்து திருப்பினா. அது செயல்படல. அது சரியில்லைன்றதையும் சேகர் புரிஞ்சுக்கிட்டான். மஞ்சுளாவோட உள்ளத்தை நடுங்க வச்ச இன்னொரு சாவிதான். சேகர் அதை முயற்சி செய்யும் போது மஞ்சுளாவுக்கு மூச்சு நின்று போனது மாதிரி இருந்துச்சு. நினைச்சது போலவே அந்த சாவிக்கு அந்த கதவினுடைய பூட்டு இணங்குச்சு. லிவர் நகர்ந்து வழியை ஏற்படுத்துச்சு. எந்த கதவு திறக்க முடியாம முன்னாடி தோல்வி அடைஞ்சாங்களோ அந்த கதவு இப்ப திறந்துருச்சு. என்னால நம்பவே முடியல சேகர். குளிர நடுங்கிற மாதிரி மஞ்சுளாவோட குரல் ஒலிச்சுது. சேகருடைய கவனம் இப்போ அந்த கதவு மீது தான் பதிஞ்சிருந்தது. நிதானமா தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கால அதை தள்ளினா. அந்த கதவு சத்தம் போட்டுக்கிட்டே உட்பக்கமா திறந்துச்சு. அந்த வேளையில விகாரமான விபரீதமான ஒரு ஒளிய அந்த கதவு எழுப்புச்சு. திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ள சுவிட்சுகள்லாம் எங்க இருக்குன்னு மஞ்சுளாவுக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய கைகள் எங்கினப்போ 2 மேஜை விளக்குகள் ஏக காலத்துல வெளிச்சத்தை உமிழ ஆரம்பிச்சது. அதே சமயம் இன்னொரு அதிசயமும் நடந்துச்சு. அதோ அப்படின்னு கோபால் குரல் கொடுத்தான். சேகர், அதே சத்தம் நம்ம வெளியில இருந்து கேட்டோமே, அதே சத்தம் தான் அது. ஏதோ ஒரு மோட்டார் இயங்கக்கூடிய ஒளி. அடுத்த அறையில இருந்து தான் அந்த சத்தம் வந்துகிட்டு இருந்தது. அது சமையலறை அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. அந்த அறையோட கதவை பறக்க திறந்தப்போ அங்க ஒரு பெரிய குளிர்சாதன பெட்டி
இவங்களை வரவேற்க திறந்து கிடந்துச்சு. அதுவும் காலியா. பிரம்மாண்டமான ரெஃப்ரிஜிரேட்டர் அது. வியாபார நிலையங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில நிர்மாணிக்கப்பட்ட பிரத்யேகமான பெரிய அளவுல காட்சி அளிச்சுது. அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து பொருத்தக்கூடிய ஷெல்ஃபுகள் கூட அகற்றப்பட்டிருந்தது. இதுல இருந்து வரக்கூடிய சத்தம் தானா அது? அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மேஜை, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டிருந்த அந்த தட்டுகள் அதுல வரிசையா வைக்கப்பட்டிருந்தது. திறந்து கிடந்த அந்த ஃப்ரிட்ஜை சேகர் மூடிட்டு சில வினாடிகள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். பிரிட்டிஷ் அரசாங்கமே அமைச்சு கொடுத்த விசேஷமான ஒரு ஃப்ரிட்ஜ் அது. இராணுவத்துக்கான காய்கறிகள், இறைச்சிகளை சேமித்து வைக்கக்கூடிய அது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு. மஞ்சுளா பிரதான பங்களாவுடைய சமையல் அறையில விவரிச்ச வாசகங்கள் சேகருக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவருடைய மூளை படுவேகமா இயங்க ஆரம்பிச்சது. அடுத்து இருந்த ஒரு சின்ன அறைக்குள்ள ஒரு வெந்நீர் பாய்லர் இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி. பாய்லருடைய குழாய்கள் ஏற்படுத்தக்கூடிய அடைப்பை குத்தி சரி செய்யக்கூடிய சாதனம் தான் அது. சட்டுன்னு சேகருடைய கவனம் அதன் மேல திரும்ப ஆரம்பிச்சது. அதை கையில் எடுத்த அவன் ஒரு முனைய ஆராய ஆரம்பிச்சான். ஆராய்ஞ்சு முடிச்சதும் ஏதோ ஒரு முடிவோட லேசா ஆமோதிக்கிற மாதிரி தலையை ஆட்டவும் செஞ்சான். அதுல என்னதான் இருக்கு? அப்படி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மஞ்சுளா கேட்டா. அதுவா, காளியோட டாக்ஸில என்ஜினை கிளப்பக்கூடிய ஒரு கிராங்க் இருந்துச்சுல, அதுல நீ என்ன பார்த்த? அதே தான் இந்த கம்பிலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சேகர். இந்த வார்த்தையில கேட்டதும் சேகர் அப்படின்னு அதிர்ந்து கேட்டா. சேகர் அந்த கம்பிய ஒரு இடத்துல முன் போலவே வச்சுட்டான். பிறகு ஒரு மூலையில சில பழைய சாக்குகள் கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் தன்னுடைய கைத்தடியால அகற்றி பார்த்தான். 1, 2 இன்னும் சிலது கூட இருந்துச்சு. அதுக்கு கீழே தரையில கரையர்ந்து ஏதோ ஒன்று இருந்துச்சு. அத மஞ்சுளாவும் கவனிச்சா. பார்த்ததுமே இது ரத்தம், இன்னும் அதிகமான ரத்த கரைகள் அப்படின்னு பதறி போய் கத்த ஆரம்பிச்சா. அவளை பொறுமையா இருக்கும்படி சொல்லிட்டு அடுத்த அறைக்கு போனா. அங்கிருந்து இன்னொரு அறைக்கு வழி போக ஆரம்பிச்சது. அங்க ஒரு மனுஷன் காலை நீட்டி படுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கட்டில அமைச்சிருந்தாங்க. அந்த படுக்கையில ஒரு மனுஷன் நீட்டி படுத்து கிடந்ததுக்கான அடையாளம் தெளிவா தெரிஞ்சது. அநேகமா ஈரமான உடலோட அங்க படுக்க வைக்கப்பட்டிருந்திருக்கணும். அதனால படுக்கையில நீர்த்த விலைகள் உலர்ந்தும் உலராம ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஈரமான டர்க்கி டவல்கள் அங்கிருந்த நாற்காலியில வீசி எறியப்பட்டிருந்தது. தரையும் ஈரமா தான் இருந்துச்சு. அதோட உண்மையை நிதர்சனத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு சேகர் குனிஞ்சி விரல்களால் அதை தொட்டு பார்த்தான். மறுபடியும் அவன் அந்த கூடத்துக்கு நடுவ வந்து நின்னப்போ மஞ்சுளாவும் கோபாலும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. அடுத்து சேகர் என்ன சொல்ல போறான்ற தவிப்பு அவங்க 2 பேரும் முகத்திலையும் தெளிவா தெரிஞ்சுது. ஆனா சேகர் எதுவுமே பேசவே இல்லை. அங்கு நின்னபடி சுற்றுமுற்றும் அந்த கட்டடத்தையே ஆராய்ஞ்சு பார்த்தான். உயரமான கட்டிடம் அது. அவன் நின்ன அந்த கூடத்துல இருந்து ஒரு 4-5 படிகள் கீழிறங்குச்சு. நிலவரைன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு தாழ்வான இருப்பிடத்துக்கு அது அழைச்சிட்டு போச்சு. அதுல 2 படிகள் இறங்கினா சேகர். என்ன நினைச்சான்னு தெரியல. சட்டன்னு நின்று திரும்பினா. அண்ணாந்து பார்த்தப்போ மாடிக்கு போகக்கூடிய படிகள் அவனுடைய பார்வையில பதிஞ்சுது. அந்த பங்களால அப்படி ஒன்னும் நாகரிகமான மாடி அறைகள்லாம் இல்ல. 10-15 படிகளுக்கு பிறகு கொஞ்சம் உயர்ந்த மட்டத்துல சில அறைகளை மட்டும் அமைச்சிருந்தாங்க. அது ஒரு விசித்திரமான விடுதி தான். மஞ்சுளா கிட்ட நேரம் ஆக ஆக தவிப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. சேகர் அப்படின்னு ஒரு விதமான பீதியோட கூப்பிட்டா மஞ்சுளா. நீங்க இங்க எதையும் எதிர்பார்க்கறீங்க இல்லையா அப்படின்னு கேட்டா. அத்தியாயம் 19. திராட்சைக்கொடி வீட்டோட நிலவரைய ஆராய்ஞ்சப்போ சேகருடைய முகத்துல தோன்றிய உணர்ச்சி கலவைய மஞ்சுளா பார்த்து ரொம்பவே பயந்து போயிருந்தா. அங்க ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்குதுன்றத சேகர் உணர்ந்துகிட்டான்றத மஞ்சுளாவும் புரிஞ்சுக்கிட்டா. தன்னுடைய காதலோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டாலும் சேகர் அதை வெளிக்காட்டிக்காம மேலே அறைகள்லாம் இருக்குது தானே அப்படின்னு மஞ்சுளா கிட்ட கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு மஞ்சுளா பதிலே சொல்லல. அதுக்கு பதிலா படிக்கட்டுகள்ல வேகமா ஏறி போய் அங்கிருந்த அறை கதவுகளை திறந்து விட்டா. 3 பேரும் அங்க உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள ஒரு ஒற்றை விளக்கு மட்டும் அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தது. பிரகாசமே இல்லாத பல்பு, ஜன்னல்கள், விட்டத்தில் உள்ள கண்ணாடி தரப்புகள் எல்லாமே சேதமாகி இருந்தது. புயலால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்றத தெளிவா அதெல்லாம் உணர்த்துச்சு. படிஞ்சிருந்த புழுதியில மழை நீர் வாரி அடிக்கப்பட்டு அலங்கோல சுவடுகளா தெரிஞ்சது. பழைய புத்தகங்கள், பத்திரிகைகள், பள்ளிக்கூடத்த நோட்டுகள், பில் புத்தகங்கள், குப்பை கூலம், மருந்து வாங்கின காலி அட்டைப்பெட்டிகள், தட்டுமுட்டு சாமான்கள், நாற்காலிகள், ஸ்டூல்கள் எல்லாம் தாறுமாற கடந்துச்சு. அவ்வளவும் மழை நீர்ல குளிச்ச பிறகு காஞ்சி விரைச்சு போய் கடந்தது. அந்த சூழலை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தபடி இருந்தான் சேகர். அவன் என்ன செய்ய போறான்?
என்ன சொல்ல போறான் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தபடி இங்க ஒருத்தரும் அங்க ஒருத்தருமா மஞ்சுளாவும் கோபாலும் நின்றுட்டு இருந்தாங்க. சேகர் அந்த புத்தகம் காகித கும்பலை ஒன்னா சேர்த்து அடிக்கினா. உத்தேசமா 2 அடி அகலமும் 3 அடி நீளமும் 2 அடி உயரமும் உள்ள ஒரு மேடையை போல அதை அமைச்சான். இதை செய்யும் போது அங்க கிடந்த ஏதோ ஒரு பொருளை தன்னோட கைகளுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். பிறகு மஞ்சுளாவோட பக்கம் திரும்பினா. தான் உள்ளங்கையில இருந்த அந்த பொருளை அவன் கிட்ட காட்டினா. அதை பார்த்ததும் அவன் முகத்துல புன்னகை அரும்ப ஆரம்பிச்சது. நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ பயன்படுத்தின சாக்கட்டியா இருக்கும். என்னோட இள வயசு உடைமைகள்லையும் புத்தகங்கள் பொம்மைகள் எல்லாமே இங்கதான் குவிஞ்சு கிடக்கும் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. ஏதோ யோசனை செஞ்சபடி, ஆனா இது ரோஸ் நேரத்துல இருக்குது, இதை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொன்னவ சட்டன்னு ஞாபகம் வந்தவளா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட பார்சலுக்கு மேல இந்த நேரத்துல தானே உங்களுடைய விலாசம் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு பரபரப்போட கேட்டா. சேகரும் அதை ஆமோதிச்சான். ஆமா, இதே சாக்கட்டியால தான் எழுதப்பட்டிருந்தது. இந்த காகிதங்களை அடுக்கியிருந்த இதே அளவு தான் எனக்கு அனுப்பப்பட்ட ட்ரங்க் பெட்டியோட அமைப்பும் அளவும் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரங்க்ல இருந்த இத்தனை காகித புத்தகங்கள் பாலுவோட உடலுக்கு இடம் கொடுத்துட்டு இப்படி வெளியில இறஞ்சி கிடக்குது. இதை கேட்டதும் மஞ்சுளாவும் கோபாலும் பேச்சற்று போயிட்டாங்க. அந்த அறையை விட்டுட்டு கீழ்கூடத்துக்கு வந்தான் சேகர். பின்னாடியே அவங்களும் வந்து சேர்ந்தாங்க. கீழே வந்த சேகர் நேரா வாசலை நோக்கி தான் போனான். இதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் திராட்சைக்குடி வீட்டுக்கு வந்தப்போ கையில வச்சிருந்த ஆயுதங்கள், கோகிலா வந்தப்போ அதை அப்படியே போட்டுட்டு போனது எல்லாமே போட்டபடியே தான் கிடந்துச்சு. கோகிலாவும் டாக்டர் ரகுநாத்தும் இவங்க 3 பேரையும் அந்த இடத்த விட்டு அனுப்புறதுல தான் தீவிரம் காட்டினாங்களே தவிர அந்த ஆயுதங்களை அப்புறப்படுத்துறதுல எந்த அக்கறையும் காட்டவே இல்லை. சேகர் திராட்சைக்குடி வீட்டுக்குள்ள நுழையும் போதே அதையும் கவனிச்சுட்டு தான் உள்ள வந்தான். சேகர் கோபால் கிட்ட ஒரு சின்ன கை கடப்பாறைய கையில் எடுத்துக்கும்படி சொன்னான். மஞ்சுளா, நீ இங்கேயே இரு, எங்களோட உள்ள வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகரும் கோபாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழையவும் மஞ்சுளாவால பொறுத்துக்க முடியல. நான் பார்க்க தேவையில்லாத ஏதோ ஒரு பயங்கரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சேகர் அப்படின்னு மறுபடியும் கேட்டான். ஆமா, நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். நீ தயவு செஞ்சு இங்கே இரு, நாங்க வர வரைக்கும் எங்களுக்காக காத்துரு அப்படின்னு சொன்னான் சேகர். 2 பேரும் அந்த திராட்சைக்குடி வீட்டுக்குள்ள புகுந்து மறையவும் செஞ்சாங்க. 4-5 படிகள் இறங்கி போகக்கூடிய நிலவரைக்குள்ள தாழ்ந்து அந்த கூடத்துக்கு போனாங்க. மஞ்சுளா போட்ட சுவிட்சுகளை அணைக்கவே இல்லை. அதனால விளக்குகள் எல்லாம் எரிஞ்சபடியே தான் இருந்துச்சு. அந்த கூடத்துக்குள்ள புறக்கணிக்கப்பட்ட பல பொருட்கள்லாம் கடந்துச்சு. ஒரு மூலையில ஒரு குழாயும் இருந்துச்சு. மற்றொரு மூலையில மண்ணும் கல்லும் குவிக்கப்பட்டிருந்தது. பெருச்சாலை தோண்டி இருக்குமோ என்னவோ. சேகருடைய கண்கள் தளத்தை நோட்டமிட்டபடிதான் இருந்தது. ஒரு மூலையில 2 சிமெண்ட் சாக்குகள் கடந்தது. ஒன்னு காலியா, இன்னொன்னுல பாதி சிமெண்ட்டும் மீதி இருந்துச்சு. அந்த இருள் கவிஞ்ச அந்த மூளைக்குள்ள என்னதான் இருக்குது? அந்த தரைய சேகர் தன்னுடைய காலால ஆராய்ஞ்சான். பிறகு குனிஞ்சி கையாலையும் பரிசோதனை பண்ணான். கோபால் தன்னிடம் இருந்த டார்ச் ஒளிய அங்க பாய்ச்சினா. அந்த தரை மற்ற பகுதியை விட சமீபத்துல பூசப்பட்டது அப்படின்னு அப்பட்டமா தெரிஞ்சுது. எழுந்து நின்ன சேகர் கோபாலை பார்த்தான். அந்த பார்வையை புரிஞ்சுக்கிட்டு கோபாலும் தன் கையில இருந்த கடப்பாறையால அந்த பகுதியை இடிக்க ஆரம்பிச்சான். கடப்பாறை தரையில மோதவும் திம்மு திம்முன்னு சத்தம் உருவாக ஆரம்பிச்சது. தான் அவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்க வேணாம் அப்படின்னு கோபாலும் யோசிச்சான். ஏன்னா அவருடைய மூர்க்கமான தாக்குதல் அங்க தேவைப்படல. பழைய தளத்தோட ஒட்டாத புதிய தளம் அப்படியே பாலமா எழும்பி வந்துருச்சு. கடப்பாறையால 3வது முறை இடிக்கும் போதே மொத்தமா பெயர்ந்து வந்துருச்சு. ஏதோ ஒரு பெரிய பலகையை நகர்த்துறது போல அந்த சிமெண்ட் பாலத்தை அனாவசியமா நகர்த்தினான் கோபால். அதுக்கு அடுத்ததா அதிக நேரமும் ஆகல. அடுத்த 2 நிமிஷத்துல கோபால் சரியா காயாத கெட்டிப்படாத ஜல்லி கலவைய பரபரன்னு அப்புறப்படுத்தவும் ஆரம்பிச்சான். சேகர் கையில இருந்த டார்ச் அந்த பகுதியில ஒளிய நிலை குத்தி நிறுத்தி இருந்தது. ஒரு நிலையில பரபரத்துட்டு இருந்த கோபாலக்காரங்கள் பின்வாங்குச்சு. பார்த்து பழக்கமான கால்கள், தந்தம் போல வெண்மையான அழகான பெண்ணினுடைய கால்கள். அது நிர்மலாவுடைய காலா? சேகர் சட்டுன்னு டார்ச் அணைச்சான். வீர்வு வழி நின்றுட்டு இருந்த கோபால் கிட்ட, கோபால், நீ இங்க இருந்து கிளம்பு. இந்த முடிவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒருத்தனே போதும். மஞ்சுளா சத்தம் கேட்டு இங்க வந்துட போறா, நீ போய் அவளை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொன்னான். 2 படிகளா தாவி ஏறி கூடத்துக்கு வந்து சேர்ந்த அவன் வாசலை நோக்கி
பாஞ்சும் போனான். ஓடி வரக்கூடிய கோபாலையும் வேறு வழி கூடிய வெளுத்து போனோட முகத்தை பார்த்ததும் மஞ்சுளாவுக்கு ஏதோ பிரச்சனைன்றது புரிஞ்சது. தன் கிட்ட வந்ததும் அவனை புழுதி படிஞ்ச கரங்களை இருக்க பிடிச்சுக்கிட்டா. அவ பார்வையோட கேள்விக்கு அவனை கண்கள் பதில் சொல்லுச்சு, வாய் பேசவே இல்லை. அந்த இரவினுடைய அமைதியான குளிர்ந்த காற்றை ஆழ்ந்து சுவாசிச்சு தன்னுடைய களைப்பை போக்கிக்கிட்டு இருந்தான் கோபால். ஆனா மஞ்சுளாவுக்கோ மூச்சு திணற மாதிரி இருந்தது. திராட்சைக்குடி வீட்டினுடைய அடிவாரத்துல இருந்து மறுபடியும் திம்மு திம்முன்னு ஓசை கேட்க ஆரம்பிச்சது. சட்டன்னு அந்த சத்தம் நின்னு போச்சு. சில நிமிஷங்கள்ல சேகர் வேர்வையில குளிச்சு வெளியே வந்தான். அவன் கையில கடப்பார, மறு கையில வாக்கிங் ஸ்டிக்கும் டார்ச்சும் இருந்துச்சு. அவன் முகம் உணர்ச்சிகளை வெளியே காட்டவே இல்லை. ஆனா இறுகி போய் கிடந்தது. மௌனமா உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்க அணைச்சான். சிதறி கிடந்த கதவை சாத்தினான். அத தாழ்பாலும் போட்டான். மெல்ல மஞ்சளை கிட்ட வந்தவன் அவளோட தோலை பற்றினான். இதுக்கு முன்னாடி சேகரும் கோபாலும் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவ கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொன்னான். 2 பேரும், ஆமா, உன் தோழி நிர்மலாவும் காணாம போனதா சொல்லப்பட்ட அவளுடைய காதலனான ராமுவும் இங்க புதைக்கப்பட்டிருக்காங்க. 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக இருக்கும். திராட்சைக்கொடி வீட்டுடைய தலைவாசப்படியில சேகரும் கோபாலும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல செலி போல உட்காந்துட்டு இருந்தான் மஞ்சுளா. அவங்க 2 பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அவ கேட்கவே இல்லை. தானும் அவங்களோட இருக்க போறதா ரொம்ப உறுதியா சொல்லிட்டா. அதன் பிறகு அவங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. 3 பேரோட உள்ளத்திலையும் ஏதேதோ எண்ணங்கள், சிந்தனைகள், குழப்பங்கள், கூடவே பலமான தவிப்புகள். பின்னாடி திராட்சைக்கொடி வீட்டினுடைய தலைவாசல் அகலமா திறந்து கடந்துச்சு. விளக்குகள் எல்லாம் பளிர்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டோட கோடியில எங்கோ ஒரு மூலையில எதையோ பெயர்க்கக்கூடிய நகர்த்தக்கூடிய சப்தங்கள் துல்லியமா கேட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு வழியா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்த ஓசையும் இவங்களுடைய மௌனமும் முடிவுக்கு வந்துச்சு. கதவை இழுத்து தாழ்பால் போடக்கூடிய சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. 3 பேரும் எழுந்திருச்சாங்க. சேகருடைய அழைப்பின் பேரில் ஓடோடி வந்திருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம், போலீஸ் இலாக்காவினுடைய சிஐடியான துரைசாமியும் எல்லா சோதனைகளையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. வியர்வை அவங்கள குளிப்பாட்டி இருந்தது. வெளியே வந்ததும் ஏகாம்பரம், அந்த சாவிகள்லாம் அவங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு கேட்டாரு. பிறகு அந்த சாவிகளை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டதும், இல்லை இன்ஸ்பெக்டர், இப்போ அதெல்லாம் தரத்துக்கு இல்லை, அதெல்லாம் எங்கிட்டயே இருக்கட்டும், அதிகபட்சம் இன்னும் 2 நாட்கள் தான் அப்படின்னு சொன்னா சேகர். இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் ஏன் அப்படின்னு கேட்டாரு. ஒரு முக்கியமான காரணம் அதுதான். அது என்னன்றத நான் விரைவிலேயே உங்களுக்கு விளக்கமா சொல்வேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல சேகரை வற்புறுத்த அவர் விரும்பல. நாம இப்ப பங்களாவுக்கு போய் இது விஷயமா கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். ஆட்சேபனை எதுவும் இல்லை, பேசத்தான் வேணும் அப்படின்னு சொன்னா சேகர். பர்மா தேக்காலான பண்ணை வீட்டோடைய மிகப்பெரிய கதவை மஞ்சுளா அகலமா திறந்தா. வரவேற்பறையில கோகிலா ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருந்தா. களைச்சு போய் காணப்பட்டா. டாக்டர் ரகுநாத் அவளுக்கு தெம்பூட்டக்கூடிய மாத்திரைகளை கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அதனால எந்த பயனுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மயக்க நிலையில தான் கோகிலா தென்பட்டா. அந்த வீட்டினுடைய முக்கியமானவர்கள் எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் கேட்டுக்கிட்டதால லலிதா, மோகனா 2 பேரையும் அங்க ஆஜராகும்படி மஞ்சுளா சொல்லியிருந்தா. பாதி தூக்கத்துல எழுப்பியதால ஏற்பட்ட கடுப்பா இருந்தாலும் லலிதா வசீகரமா தான் தென்பட்டா. கலைந்த கேசம், கலைந்த உடைகள், தூக்கம் தெரியாத கண்கள். அப்ப கூட அவ பாக்கிறதுக்கு ரொம்ப கலையா இருந்தா. நர்ஸ் உடையில மோகனா தன்னுடைய வழக்கமான போதை ஊட்டக்கூடிய கவர்ச்சியோட அங்க வந்து உட்கார்ந்தா. அவளை பார்த்ததும் கோபாலுடைய கண்கள் அகலமா விரிஞ்சுது. துப்பறியும் சிஐடியான துரைசாமி ஏதோ ஒரு சிந்தனையோட பிரதான நுழைவாசலுடைய ஒரு நிலையில சாஞ்சபடி இருந்தாரு. ஏகாம்பரம் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிச்சாரு. முல்லைவாசல் ஜமீன்ல பெரியவரையும் சின்னவரையும் எழுந்து நிற்கக்கூடிய இந்த நிலையில நான் இந்த விசாரணை நடத்துறதுக்கு விரும்பலதான். ஆனாலும் அதை நடத்தாம இருக்கவும் முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரியே என்னோட விசாரணையை எவ்வளவு சுருக்கமா முடிக்க முடியுமோ அந்த அளவு நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். பெரியவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு பண்ணை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை உங்ககிட்ட தானமா இருந்துச்சு அப்படின்னு கோகிலாவை பார்த்து கேட்டாரு. அவ அமைதியா ஏகாம்பரத்தை பார்த்தா. திராட்சைக்கொடி வீட்டுல நாங்க கண்டுபிடிச்ச பயங்கரத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு கோகிலா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சா. அவளுடைய குரல் பலகீனமா ஒழிச்சது. இந்த முல்லைவாசல் பண்ணையில சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் திட்டமிட்ட செயல்கள் செய்யறாங்க அப்படின்றத தவிர என்னால வேற எதையும் விவரமா சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா கோகிலா. உடனே
இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் குறுக்கிட்டு, யாரு, நீங்க காளியப்பனை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அடிச்ச புயல்ல சேதமடைஞ்ச திராட்சைக்கொடி வீட்டை உபயோகத்துக்கு லாய்க்கே இல்லாததுன்னு அதுக்குள்ள யாரும் போக முடியாதபடி அடைச்சு விட்டதை தனக்கு சாதகமாக்கிக்கிட்ட யாரோ அந்த இடத்த இந்த செயலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் இதுதானே அப்படின்னு ஏகாம்பரம் கோகிலாவை பார்த்து கேட்கவும் அதை அங்கீகரிக்கிற மாதிரி தலையாட்டினா. பிறகு ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சத்தமா சொன்னா. திராட்சைக்கொடி வீட்டினுடைய தலைவாசல் பூட்டு ஏன் மாற்றப்பட்டுச்சு, எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றத நான் யூகிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன கோகிலா உணர்ச்சியற்ற குரல்ல, பூட்டி கிடந்த திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அதோடைய பழைய சாவிய அவன் தேடி இருக்கணும். இது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனுடைய உதவியால உள்ள புகுந்தவன் அதன் பிறகு அந்த பூட்டை மாற்றி இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரும் அவனுக்கு தெரியாம திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ள நாங்க போயிடக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருப்பான். இதுல எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, ஏதோ ஒரு அனுமானத்துக்காக இந்த விஷயத்த நீங்க என்ன கேக்குறீங்களா, இல்ல உறுதிப்படுத்திட்டு இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்களா அப்படின்னு இடையில ஒரு குறுக்கு கேள்வியும் கேட்டவ முடிவா, எனக்கு என்ன தோணுதுன்னா நான் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய இறுதியான அனுமானம் அப்படின்னு சொன்னா. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். காளியப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த முல்லைவாசல் பண்ணையில ஒவ்வொரு மூளை முடுக்கும் இண்டு இடுக்கும் கூட அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு காலத்துல இந்த முல்லைவாசல் ஜமீனே அவனுடைய அப்பாவுடையது. இந்த பண்ணை தான் ஒரு காலத்துல காளியப்பனுடைய வீடாவே இருந்துச்சு. சரி, திராட்சைக்கொடி வீட்டினுடைய வாசல் பூட்டை நீங்க யாரும் மாத்தல, யார்கிட்டையும் மாத்த சொல்லவும் இல்லை, அப்படிதானே? இதுல எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு கேட்டாரு ஏகாம்பரம். இல்ல, நிச்சயமா மாற்றம் இல்ல அப்படின்னு உறுதியா சொன்னா கோகிலா. திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிச்சு அதுக்குள்ள போக முடியாதபடி அதை அடைச்சு போட்டீங்களே, அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கோகிலா கிட்ட அடுத்த கேள்வியை கேட்டாரு ஏகாம்பரம். ஆமா, நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, அன்னைக்கு புயல் பலமா வீசிச்சு. அந்த புயல் அந்த வீட்டை பலமா சேதப்படுத்திருச்சு. அதனால அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருந்தது. இதை தவிர வேற எந்த காரணமும் இல்லையா அப்படின்னு குதர்க்கமா கேட்டாரு. இல்ல, நிச்சயமா இல்லைன்னு உறுதியா சொன்னா கோகிலா. சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு ஏகாம்பரம் மறுபடியும் நிதானமா கேட்டாரு. உங்க பொண்ணு மஞ்சுளா திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ள போறத நீங்க விரும்பல, தடுத்தீங்க. எதனால தடுத்தீங்க? அங்க விரும்பத்தகாத எதையாவது பாத்திர போறாளோ அப்படின்ற பயத்துலதான் நீங்க தடுத்தீங்களா? அதுதான் காரணமா அப்படின்னு கோகிலா கிட்ட அடுத்த கேள்வி கேட்டதும் அவ தன்னை துளைக்கும் பார்வையால இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தை உற்று பார்த்தா. இது விஷயமா நீங்க மஞ்சுளா கிட்டையும் சேகர் கிட்டையும் முன்னாடி விவாதம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. நல்லது. அவளை நாங்க போக வேணான்னு சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் போக வேணான்னு சொன்னேன்னு மஞ்சுளாவுக்கு நல்லாவே தெரியும். அடைக்கப்பட்டு கிடந்த அந்த வீட்டுக்குள்ள இவங்க 3 பேரும் பலவந்தமா நுழைய முயற்சி பண்ணாங்க. அந்த இரவு நேரத்துல இவங்க எழுப்பின சத்தம் இவங்க அப்பாவோட அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கு நான் தடை போட்டேன் அப்படின்னு சொன்ன கோகிலா. ஆனா ஒரு விஷயம் சார், நீங்க அந்த வீட்டோட நிலவரையில 2 உடல்கள் புதைக்கப்பட்டிருக்குன்ற உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியில என்கிட்ட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யோசிக்கிறது எனக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. அந்த சடலங்களை நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஆனா அதுக்கான காரணம் நானா இருக்குமோன்ற மாதிரி நீங்க பேசுறது எனக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கோகிலா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அதுக்கு மேல கோகிலா கிட்ட கேள்வி கேட்க விரும்பாம லலிதா பக்கம் பார்த்து, இத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. உடனே லலிதா ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டா. உடனே கோகிலா குறுக்கிட்டு தன்னோட தங்கைக்காக பேச ஆரம்பிச்சா. உண்மைதான், அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, தெரியறதுக்கு காரணமும் இல்லை. லலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவளை படுக்கையில இருந்து எழுப்பி இங்க அழைச்சிட்டு வந்தது தப்பு. அவளுடைய உடல்நிலையை கருத்துல கொண்டு நான் அவளை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்த கோகிலா தன்னுடைய பார்வையாலேயே லலிதாவை எழுந்திருக்குமாறு ஆணையும் இட்டா. நாங்க ஓய்வெடுத்தாகணும், எங்களுக்கு அதுக்கான அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானா. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்போதைக்கு யாரையும் இது சம்பந்தமா நான் தாமதப்படுத்தவும் விரும்பல. ஆனா மறுபடியும் உங்க எல்லாரையும் விசாரிக்க வேண்டியதாக இருக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் சொன்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாழலிதா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியபடி மாடிப்படிகள்ல ஏற ஆரம்பிச்சா கோகிலா. லலிதா எதுவுமே பேசாம பின்தொடர்ந்து போனா. இவ்வளோ நேரம் மஞ்சுளாவை கோகிலா ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. தன்னுடைய அப்பாவுக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மஞ்சுளாவுடைய அந்த பேச்சு கோகிலா கிட்ட இப்படி ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கு. தன்னை விரோதியா பாக்குறவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி அவ முகத்தை திருப்பிக்கிட்டு போனா.
இன்ஸ்பெக்டரோட பார்வை மோகனா மீது பதிய ஆரம்பிச்சது. அவர் கேட்க போற கேள்விக்கு அவளே முந்திக்கிட்டு பதில் சொல்லவும் சரியா இருந்துச்சு. இந்த கொலைகளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். இங்க நான் வேலை செய்ய வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த பண்ணையை கவனிச்சுட்டு இருந்தார் ராமு. அவர் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இங்க வந்ததுல இருந்து 2 நோயாளிகளை மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இரவு பகல்னு கால நேரமே எனக்கு கிடையாது, ஓய்வும் கிடையாது. மோகனா பேசி முடிக்கவும் அவ பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். பிறகு இதை பத்தி நான் மறுபடியும் விசாரிக்க போறேன். நாளைக்கு நீங்க இங்க தானே இருப்பீங்க அப்படின்னு மோகனா கிட்ட கேட்கவும், எஜமானி அம்மா கோகிலா தான். அவங்க தான் கந்தசாமி ஐயாவோட ஈமசடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலான்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் நான் டவுனுக்கு போயாகணும். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஆல்ரைட், நீங்க போகலாம் மோகனா அப்படின்னு வெடி கொடுத்தாரு. மோகனா ஓயிலா எழுந்தா. மாடிப்படிகளில் ஏறதுக்கு முன்னாடி தன்னுடைய பார்வைய கோபால் மேல வீசினா. கோபாலுக்கு தான் உடம்புல மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. கனவுலகிலேயே மிதப்பவும் போல கண் இமைக்காம அவ ஒவ்வொரு படியா ஏறி போறத ரசிச்சபடி பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.